Good afternoon, brothers and sisters. It is the 1st of August, and we are heading towards the Independence Day, 15th of August. Yes, do you think that you're free? Unfortunately, no, brothers and sisters. It's the no uh, the 15th of August. That is the Independence Day for India. But I'm saying honestly, as a brother, as a well-wisher, huh? You people are all stuck in Maya and you are not free. That is the reason. That is exactly the reason why you have so many hospitals around you, because obviously, evidently, you have diseases, you are not at ease, and you have mental diseases, you have physical diseases, psychosomatic diseases. All those things which start in the mind and then they percolate to the level of the body. And it is said that everything happens in the causal body, energy body. There are 5 sheets: the physical body, the energy body, the mind body, the wisdom body, and the bliss body. And the sixth sense, the consciousness, has to use these 5 bodies at its will. you you know you have the free will to use all these 5 bodies at your will for the sake of love. Yeah, that's exactly how you have to live. For the sake of love, you have the free will, you have the authority, you have the divine will to use all the 5 sheets for the sake of ecstasy and joy. All right, I'll have to use 2 languages because some things cannot be conveyed in English. எனக்கு என்னதான் தேவை? எப்பொழுதுமே பரவச நிலையில் பேரின்பத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நான். அதுதான் என் லட்சியமே. எப்பொழுதுமே என் இச்சையும் என் சங்கல்பமும் என் லட்சியமும் அதுதான். எப்பொழுதுமே பரவச நிலையில் பேரின்பத்தில் தான் இருக்க வேண்டும். பேரின்பம் எப்பொழுது கிடைக்கும்? என்னிடம் இருக்குவதை பகிர்ந்து கொண்டால்தான், கொடுத்தால்தான் எனக்கு பேரின்பம். கொடுத்தால்தான் பேரின்பம். சூரியன் எதுக்கு ஜொலி ஜொலிக்குது? பூமி தாய் எதுக்கு மணமணக்குது? பூமி தாயோட நறுமணம், அந்த மண்ணோட வாசனை, அதுக்கு ஏதாவது ஈடாகுமா? எதுவுமே ஈடாகாது. அந்த மண்ணோட வாசனைக்கு எதுவுமே ஈடாகாது. ஆமாம், என்னதான் நம்ம உணவை தயாரித்தாலும், என்னதான் முக்கணிகளை உண்டாலும், என்னதான் அங்கங்கே சென்டெல்லாம் தயாரித்தாலும், அந்த பூமி தாயோட நறுமணத்துக்கு எதுவுமே ஈடாகாது. மண்ணோட வாசனை, மண் வாசனை எதுவுமே ஈடாகாது. எதுக்கு பச்சை பசேர்னு செடி கொடி மரங்களெல்லாம் ஜொலி ஜொலிக்குது? கொடுக்குறது தான் அதோட குணம். எனக்கு இப்போ நான் இந்த ஸ்பீச்சை போடுறது என் மகிழ்ச்சிக்காக தான். ஞானத்தை பகிர்ந்து கொள்வது எனக்கு மகிழ்ச்சி. ஆமாம், என் மகிழ்ச்சிக்காக நான் இதை பண்ணுறேன். ஆனால் அது மகிழ்ச்சியோடு பண்ணுறதுனால அது பயனாகுது. எந்த செயலும் மகிழ்ச்சியோடு பண்ணாதான் அது வேறவங்களுக்கு பயனாகும். ஒரு ஓட்டத்துக்காகவும் ஒரு பயத்தினால் பண்ணுற செயல்களெல்லாம் எதுவும் அவ்வளோவா பயனாகாது. எதுவுமே மகிழ்ச்சியோட ஒரு ஏன்னாப்பா இன்பத்துக்காக வேறவங்களுக்கு பயனாகணுன்ற நல்ல எண்ணத்தில் தான் எதுவுமே செய்யணும். அதுதான் மகிழ்ச்சியோடு இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஞானத்தெல்லாம் அது எனக்கு இது ஒரு பேரின்பம் தான். எனக்கு கொடுப்பது தான் பேரின்பம். எப்பொழுதுமே பேரின்ப நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ரசிப்பதும் பேரின்பம் தான். ஆதிபராசக்தி அன்னை படைத்த இந்த அகிலத்தை ரசிப்பதும் பேரின்பம் தான். அன்பும் பேரின்பம் தான். வெவ்வேறு விதத்தில் நான் பேரின்பத்தில் தான் இருக்க வேண்டும் என்று என்னோட இச்சை. இசையும் பேரின்பம் தான். மழையில் நினைவதும் பேரின்பம் தான். நல்ல உணவை உண்ணுவதும் பேரின்பம் தான். அது பேரின்பம் கிடையாதா? அன்னை படைத்த அன்னமும், இல்லை மனைவி கொடுத்த அன்னமும், இல்லை ஏதாவது தங்கையோ ஏதோ ஒரு பெண்மணியோ எவரோ கொடுத்த அன்னமும், பாசமாக அன்பாக கொடுத்த அன்னமும், அதை உண்ணுகிறது, அதை சாப்பிட்றது, அது பேரின்பம் கிடையாதா? இசையை ரசிப்பதும் பேரின்பம் தான். மழையில் நினைவதும் பேரின்பம் தான். கவிதையை படைப்பதும் பேரின்பம் தான். உண்மையை காண்பதும் பேரின்பம் தான் எனக்கு. கடவுள் காமிக்கும் உண்மையை கண்டு உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதும் பேரின்பம் தான். உண்மையை அறிந்தாலே பேரின்பம் தான். மாயையிலேருந்து வெளியே வந்து அது மாயை, இது உண்மை. உண்மையில் இருக்கலாம், நம்ம உண்மையான நிலையில் இருக்கலாம் நம்ம என்று நினச்சி அந்த உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறதும் பேரின்பம் தான். உண்மையான வாழ்க்கைக்கு வந்துட்டாலே எல்லாமே ஒவ்வொரு கடமும் பேரின்பம் தான். ஆமாம், ஏன்னா படைக்கப்பட்டது சாதாரண விஷயமா? மானித ஜென்மமே உன்னதமான ஜென்மம். பராசக்தியின் உன்னதமான ரூபமே மானித ஜென்மம் தான். சரி,
பேரின்ப நிலையில் இருக்க என்ன வேண்டும் எனக்கு? நான்கு வேதங்களா? என்ன வேண்டும் என்று நான் கூறுகிறேன். தாய் பாசம், பராசக்தி அன்னையின் பாசம், தாய் பாசம், தூய்மை, தென்பு, தமிழ், 4 தான் வேணும் எனக்கு. வேதங்கள்லாம் அதுக்கப்புறம் தான். தாய் பாசம், தூய்மை, தென்பு, தமிழ், இது 4 இருந்தால் போதும் எனக்கு. தாய் பாசம்னா என்ன? ஆதிபராசக்தியின் பாசம், ஆதிசக்தியின் பாசம், அதாவது கடவுளின் பாசம். கடவுள் என் மீது என்னப்பா பாசத்தை வைக்கலன்னா நான் எப்படி என்ன பண்ண முடியும்? நானாக தூய்மை ஆகிட்டேனா? தூய்மை நிலையை அடைஞ்சிட்டேனா? இல்லை. அப்போ தூய்மை நிலையை நானாக அடைய முடியும்னா 42 வருஷம் நான் தூய்மையாக இருக்கலையே. அது கடவுள் கிருபையால் தான் தூய்மையாக ஆனேன் நான். எல்லாமே கடவுளோட கிருபையால் தான் நடக்கிறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நானாக தூய்மை அடைய முடியும்னா அப்போ 42 வயசு 11 மாதம் தூய்மையாக இல்லை. கண் சரியாக தெரியல எனக்கு. அதாவது ஞான கண்ணு மூடி இருந்துச்சு. February 2ஆம் தேதி 25ஆம் ஆண்டு ஞான கண்ணு திறந்துச்சு. அது வரைக்கும் ஏன் திறக்கல? ஏன்னா அந்த மெக்காலே சிஸ்டம், மக்கு சிஸ்டம் நீங்கள்லாம் படிக்கிறீங்களே, அதையும் தான் அதை தான் நானும் படித்தது. குருகுலத்துக்கு நான் எங்கே போனேன்? விவேகானந்தர் ஐயா ஸ்தாபனம் பண்ண குருகுலமும் இருக்குது, ராமானுஜம் ஐயா, சங்கராச்சாரியர் ஐயா, அந்த மாதிரி. அப்புறமா இப்போது இந்த சதமானத்தில் இந்த ஐயா ராம்தேவ் பாபா அந்த மாதிரி குருகுலம்லாம் ஸ்தாபனம் பண்ண குருகுலங்களும் இருக்குது. ஆனால் அங்கே இந்த உடலை பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்துட்றாங்களா? ஓரளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்குது பாருங்கள், இந்த புராணங்கள் நிறைய பொய்களை தான் புராணங்களில் எழுதியிருக்காங்க. சொன்னதெல்லாம் நம்பிடக்கூடாது. அதை நான் விஷயத்துக்கு வரேன். நான் சொன்னதெல்லாம் படித்ததெல்லாம் நம்பிடுது. ஆமாம், போய் பிரயோகம் பண்ணுறதே இல்லை. அதுதான் சுவாமி விவேகானந்தர் போல் பிரயோகம் பண்ணணும். பிரயோகம் பண்ணி அனுபவித்து அந்த உண்மையை அறிந்து உண்மையை கண்டு இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கினா தான் ஒத்துக்கணும். குரு சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கூடாது. ஆமாம். ஆனால் உடல் ஆரோக்கியத்தை பற்றி நல்வாழ்வகத்துக்காக என்ன குரு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்பணும். ஏன்னா குரு வந்து வழிகாட்டி, உங்கள் நல்வாழ்வகத்தை விரும்புகிற ஒரு நபர் என்ன மாதிரி. நான் மகிழ்ச்சிக்காக பேசுகிறேன், ஆனால் நல்ல விஷயத்தை நான் பேசுகிறேன். நான் பேசுகிறதெல்லாம் உங்கள் நல்வாழ்வகத்துக்கு மட்டுமே தான் பேசுகிறேன். உடல் ஆரோக்கியம், ஆனந்த நிலை, நல்வாழ்வகம், இதுதான் என் பேச்சில் இருக்கிறதெல்லாம். எல்லா விஷயமே இது அங்கே இட் பாயில்ஸ் டவுன் டு தட். அதாவது நான் பேசுகிறதெல்லாம் நல்வாழ்வகத்துக்காக, இன்பத்துக்காக, மகிழ்ச்சிக்காக, ஆனந்தத்துக்காக, பேரின்பத்துக்காக, பரவச நிலையில் இருப்பதுக்காக மட்டுமே தான். ஏன்னா நீங்கள்லாம் மாயையில் சிக்கி தத்தளிக்கிறீங்க. அது தெரியுதே. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, மெடிக்கல் பில்லு, உங்கள் மாத்திரைங்க சாப்பிட்றது, உடல் வந்து பெருகிறது, அது ரூபமே ஓம்கார். எப்படி கடவுள் படித்தது நம்மளை? கடவுள் எப்படி படித்தது நம்மளை? சின்ன வயசுலேயே இது ஏன்னா முடியெல்லாம் நரிச்சிட்டு பால்டாகி வீட்டிலலாம் கூடி எப்படி இருக்கிறோம் நம்மெல்லாம்? கண் பார்வையும் இல்லை, சரியான தென்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, தென்பு இல்லை. அதுதான் சொன்னேன். தாய் பாசமும் தூய்மையும் தென்பும், அதாவது சக்தி, தமிழ், இதனால் இருந்தால் நல்லா ஆனந்தமாக இருக்கலாம். தாய் பாசம் இருந்தாவே எல்லாம் நன்மை தான் நடக்கும். படைப்புத்தன்மையும் ஆனந்தமும் பேரின்பமும் வசதிகளும் எல்லாம் கிடைக்கும். கடவுள் கொடுக்குறதெல்லாம் எல்லாமே அறிவே கடவுள் கொடுக்குறது தான். அறிவு இது, அதாவது இதை உண்மையை காண்கிற சக்தி தான் அறிவு. இது ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர், மனசாட்சி என்பது தான் சாஃப்ட்வேர். உண்மையை காண்கிற சக்தி தான் அறிவு. கண்ட உண்மையை எப்படி அன்புக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற சக்தி தான் ஞானம். எல்லாம் சக்தின்னு சொல்லிக்கிறது. ஆமாம், அதுதான் உண்மை. எவ்ரிதிங் இஸ் அ ஃபார்மேட் ஆஃப் எனர்ஜி. எல்லாமே சக்தியோட ரூபம் தான். எப்படி அணுக்களிலே எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கின்றது. அந்த எலக்ட்ரானை பயன்படுத்தி அதை மின்சார சக்தியாக மாற்றி அந்த சக்தியை வந்து வெவ்வேறு விதமாக பயன்படுத்துறதுலையா நம்ம டியூப்லைட்டில் அது என்னப்பா ஒளியாக வருது, ஸ்பீக்கரில் ஒளியாக வருது, அயன் பாக்ஸில் வெப்பமாக வருது, ஹீட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, லைட் எனர்ஜி எல்லாம் மாறுது இல்லை? ஒரே சக்தி தான். எப்படி எல்லாம் மாறுது? உதாரணத்துக்காக தான் சொன்னேன். அதே மாதிரி தான் ஆதிசக்தி என்கிற ஒரு சக்தி கோடிக்கணக்கான ரூபத்தில் இருக்கின்றது. மானித ஜன்மம் தான் ஆதிசக்தியோட உன்னதமான ஜன்மம், உன்னதமான ரூபம். மானித ரூபம்தான் ஆதிசக்தியின் உன்னதமான ரூபம். தேவதேவிகள் நாம் அனைவரும். இப்போ முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா,
புராணத்தில் படிக்கிறதெல்லாம் நம்பிடக்கூடாது. குரு சொல்கிறதெல்லாம் கூட நம்பிடக்கூடாது. ஆமாம், குரு சொன்னதை கூட நம்பக்கூடாது. அதை பிரயோகம் பண்ணும். செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் காட் ரியலைசேஷன். அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பிரயோகம் பண்ணி அது உண்மையாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். குரு சொல்கிறதெல்லாம் நம்பிட்டாச்சு. ஆமாம், குரு நம்ம நல்வாழ்வுக்கு தான் சொல்கிறது. ஆனால் பிரயோகம் பண்ணணும். பிரயோகம் பண்ணுறதுக்கு குருக்குலம் இருக்கணும். இந்த மெக்காலே சிஸ்டமில் என்ன இருக்குது? குரு இது அந்த டீச்சருங்களுக்கு என்ன திணிச்சாங்களோ அந்த டீச்சர்களும் அதை தான் நம்மளுக்கு திணிக்கிறாங்க. அவங்களோட தவறு கிடையாது. அது அவங்களுக்குள்ள அவங்க மூளைக்குள்ளே அதை தான் போட்டு திணிச்சிருக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன், வெறும் இன்ஃபர்மேஷன். அவங்க இதை சொன்னாங்க, இது சொன்னாங்க, இதை பண்ணாங்க, இந்த பிரயோகம் பண்ணாங்க, இந்த ஃபார்முலா இது. பயனாகாத எந்த இன்ஃபர்மேஷனும் எந்த புத்தகத்தில் கொடுத்துருக்க எதுவுமே நம்ம நிஜ வாழ்க்கைக்கு பயனாகாது. எதுவுமே தேவையில்லை. சும்மா எல்லாத்தையும் படித்து வச்சுன்னா அதை அப்ளை பண்ணனா என்ன யூஸு? ஒன்றும் யூஸ் கிடையாது. சம்திங் தட் யூ கேனாட் அப்ளை இஸ் யூஸ்லெஸ். ஆமாம், இந்த சத்குரு ஈஷா ஃபவுண்டேஷன் அவர் பெரியவர் தான், மரியாதைக்குரிய சத்குரு தான். சும்மா பேசின்னு கிடக்கிறாரு. ஏன் இத்தனை வீடியோவை போடுறாருன்னு பார்த்தேன். அதெல்லாம் பயனாகிற விஷயம்தான். ஆனால் இப்போ இருக்கிற நபர்களுக்கு, சகோதரர்களுக்கு அதெல்லாம் பயன்படுத்த முடியுதா? ஒன்றும் பயன்படுத்த முடியல. அகிலம் எப்படி உண்டாச்சு, காலம் என்ன, மகா காலம்னா என்ன, எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அது எப்படி பயன்படுத்த முடியுதா? இல்லை. எல்லாம் பேசுகிறாரு. இதெல்லாம் எப்போ பயன்படுத்த முடியும் தெரியுமா? மாயையிலேருந்து வெளியே வந்தால். என் பேச்சை கேட்டு நான் சொல்கிறது கடைபிடித்தால் தான் மாயையிலேருந்து வெளியே வர முடியும். அப்போ தான் ஐயா சத்குரு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பயனாகும். அது வரைக்கும் அது யூஸ்லெஸ். ஆமாம், பயனுள்ள விஷயம்தான். நீங்கள் மாயையிலேருந்து வெளியே வரலாம், அதெல்லாம் இட் இஸ் ஆல் யூஸ்லெஸ். சத்குரு ஐயா பேசுகிறதெல்லாம் ஒரு பைசா பிரயோகம் கிடையாது. ஆமாம், அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? என்ன கிழிக்க போகிறீங்க நீங்கள்? ஒன்றும் இல்லை. கண்ணே மூடி இருக்கிறது உங்களுக்கெல்லாம். ஞான கண்ணை தெருக்கிறது தான் என்னோடய வேலை. கேட்டுங்க. அறிவென்றால் என்ன? உண்மையை காண்கிற சக்தி. எல்லாமே சக்தியோட ரூபம் தான். சவுண்ட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி சொன்னா இல்லையா? அயன் பாக்ஸு, டியூப் லைட்டு, அந்த ஸ்பீக்கருது எப்படி ஒரு சக்தியை வெவ்வேறு ரூபத்தில் அதை நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையா? அப்ளையிங். இது எதுக்கு சொன்னோன்னா, சக்தியோட ரூபம் தான் அனைத்துமே. மனிதனும் சக்தியோட ரூபம்தான், மண்ணும் சக்தியோட ரூபம்தான், காண்கிற விண்ணும் சக்தியோட ரூபம்தான். அது வேறு ரூபம். சூரியனும் சக்தியோட ஒரு ரூபம்தான். சந்திரனும் பூமி தாயும், ஒவ்வொரு இலையும், ஒவ்வொரு கனியும், ஒவ்வொரு முல்லையும், எல்லாமே ஒரு அரிசி தானியமும் சக்தியோட ஒரு ரூபம்தான். நீரும் பஞ்சபூதமும் சக்தியோட 5 ரூபங்கள். ஒரு சக்தியின் கோடிக்கணக்கான ரூபங்கள் தான் இது அனைத்துமே. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுதான் முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, அது பேர் தான் ஆதிசக்தி. அதைத்தான் நான் அன்னை என்று கூறுகிறேன். அன்னை போல தான் அது. அது ஆதிசக்தி என்றால் புலி மேலேயோ என்னப்பா சிங்கத்து மேலேயோ ஒரு 8 கை என்னப்பா அதில் எந்திரம் ஆயுதங்களெல்லாம் வச்சுன்னு புலி மேலே ஒரு பெண்மணி தாய் ரூபத்தில் வருதுன்னு இல்லை. ஆதிசக்தி என்றால் சக்தி தான். அது ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அது சக்தி, படைக்கிற சக்தி மட்டுமே. ஆதிசக்தி என்றால் நிறமில்லாத, உருவமில்லாத, ஒளியும் அல்லாத ஒரு படைக்கிற சக்தி மட்டுமே தான் ஆதிசக்தி. அதுக்கு ஒரு இச்சை வந்தது. சக்தி இருந்தது முதலில், இச்சை வந்தது. நான் படைக்கிறேன். சக்தியை வச்சுன்னு என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் படைக்கிறேன். படைத்த பின்பு தான் அதுக்கு வந்ததே பேரின்பம். சக்தி இருந்தது, படைச்சிடுச்சு, பேரின்பம் அதிகம். படைச்சிட்டேன் நான், ஆனந்தம். நான் படைச்சிட்டேன், ஆனந்தம் வந்துச்சு அதுக்கு. முதலில் சக்தி, படைத்த பின்பு தான் ஆனந்தம். பிள்ளைய பெற்ற பிறகு தானே தாய்க்கு பேரின்பம், பேரானந்தம். புள்ள இருக்குது, தாய் சுமக்கிறாங்க பிள்ளைய. அந்த புள்ள பெற்ற பிறகு தான் அந்த ஆனந்தம். பிள்ளைய பெற்றிருக்கிற ஆனந்தம் இல்லையா? அதே மாதிரி தான் சக்தியை வச்சுக்கிற படைச்ச பிறகு தான் பேரானந்தம் கடவுளுக்கே. சக்தியை வச்சு சும்மா இருந்தால் அதுக்கு பேர் என்ன? சோம்பல். சும்மா திரிகிறாங்க. சோலோ டிராவலர்னு நிறைய பேர் திரிகிறாங்க, பொறுப்பு இல்லாமல் திரிகிறாங்க. என்ன சீக்கர், என்ன சீக்கிராங்க? சும்மா ஊர் சுற்றுது, பொறுப்பு இல்லாமல் சும்மா சுற்றுறாங்க பாருங்கள், சோலோ டிராவலர்ஸ்ன்னு. என்ன சீக்கர், ஐம் ட்ராவலிங் அரவுண்ட் தி வேர்ல்டு. அதாவது சோதாக்கள் சும்மா சுற்றுறது. பொறுப்பு நிறைய இருக்குது, பொறுப்பு எடுத்துக்க வேண்டிய பொறுப்பு நிறைய இருக்குது. சும்மா சுற்றுறது இல்லை. பெண்மணிங்க நிறைய பேர் இப்போலாம் ஐம் ட்ராவலர்ன்றது. என்ன ட்ராவலர்? சோதாக்கள் தான். அதாவது வீட்டில் இருந்து சமையல் செஞ்சு சின்ன சின்ன பொறுப்புகளை எடுத்துக்கிறதுக்கு வக்கீல்ல சோலோ டிராவலரான். முதலில் மாதா பிதா குரு தெய்வம், முதல் அறிவு தான்.
மாதா பிதா குரு தெய்வம் இது தெரியாமல் எது படித்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. மானிதனும் அரிதானது உன்னதமானது அதை தெரிஞ்சுக்கணும். ஔவையார் பாடல்களை சொல்லிக் கொடுங்க, பாரதியார் பாடல்களை சொல்லிக் கொடுங்க, திருக்குறளை சொல்லிக் கொடுங்க. வேறு எதுவும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் பேரின்ப நிலையில் இருப்பதற்கு என்ன தேவை? மீண்டும் சொல்லுகிறேன், தாய் பாசம், ஆதிசக்தியின் பாசம். அந்த சக்தியை தாய் என்று நான் உணர்கிறேன். அது படைக்கிற சக்தி மட்டுமே தான், பராசக்தி படைக்கிற சக்தி, பரம்பொருள். பொருளும் அதுதான், சக்தியும் அதுதான். அது பொருள் கிடையாது, சக்தியே தான். அது பொருளாக மாறுகின்றது. பரம்பொருள் என்று சொல்லலாம், ஆனால் பொருள் கிடையாது, அது சக்தி மட்டுமே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சக்தி மட்டுமே தான். சக்தி பொருளாக மாறியிருக்கிறது. ஆமாம், நாம் காண்கிற பஞ்சபூதமும் அதுதான், அனைத்துமே அதுதான். சரி, முக்கியமாக என்ன சொல்ல வரேன் நான், சொன்னதெல்லாம் நம்பிடாதீங்க. புராணத்தில் இந்த உபனிஷத்து வேதம் அதெல்லாம் படிக்கிறீங்களே, அதெல்லாம் நம்பிடாதீங்க. எல்லாருக்கும் வேணுமா இருக்குது தாய் பாசம், தூய்மை, தென்பு, சக்தி, தமிழ். வேறு மொழியும் இருக்குது, அதுவும் கடவுள் கொடுத்தது தான். ஆனால் அதி உன்னதமான நிலையில் இருந்தப்போ மனிதர்கள் அதி தூய்மையான நிலைமையில் இருந்தப்போ சத்தியுகத்தில் கொடுக்கப்பட்டது தான் தமிழ் மொழி. நான் பெங்களூரில் பிறந்தவன், தமிழ் படிக்க கூட தெரியாது எனக்கு. ஆமாம், ஏதோ இவ்வளோ பேசுகிறேன், அவ்வளோதான். சரியா? சரி, இப்போ படித்ததெல்லாம் நம்பிடக்கூடாது. இது காலேஜில் ஸ்கூலெல்லாம் மெக்காலேஜ் சிஸ்டம்லாம் திணிக்கிறாங்களே, அதெல்லாம் நம்பிடக்கூடாது. ஏன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இன்ஜினியரிங் படிப்பும் எடுத்துங்க. இன்ஜினியரிங் படிப்பில் பல வகுப்புகள் இருக்குது, சப்ஜெக்ட்ஸ். அதெல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? அதெல்லாம் படித்து தெரிஞ்சு நான் அதை பயன்படுத்த முடியுமா, அவனுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு தெரிஞ்சு, அதுக்காக தான் ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுத்து இவன் என்ன கற்றுங்கிற எவ்வளோ அப்ளை பண்ண முடியுதுன்னு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கில் பார்த்து நிர்ணயிக்கிறாங்க. பிரயோகம் பண்ண முடியுதா இவனால் இல்லையான்னு. சும்மா புத்தகங்களை கொடுத்துடக்கூடாது, இதைப்படி அதைப்படின்னு. அது இல்லை, இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் இன்டெலிஜென்ஸ். அதாவது அது வேறவங்க கண்ட உண்மை. இந்த தியரி, அந்த தியரி, இந்த லா, இந்த தியரம், அதெல்லாம் வேறவங்க கண்ட உண்மை. அதை எழுதியிருக்காங்க, ஒன்றொன்னா எழுதியிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து ஒரு புத்தகத்தை போட்டு திணிக்கக்கூடாது. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியாது. ஒன்றொன்னா உணரணும். அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த இன்ஜினியரிங்லாம் தேவையில்லை. நம்ம குருகுலத்துலலாம் இன்ஜினியரிங் இது இல்லையா? இன்ஜினியரிங் இல்லாதையா குருகுலத்தில் இத்தனை மதுரை மீனாட்சி, கஞ்சி காமாட்சி, அந்த மாதிரிலாம் கட்டடங்கள்லாம் கட்டியிருக்கிறாங்க. இன்ஜினியரிங் இல்லாதியா, ஞானம் இல்லாதியா? அந்த கல்வெட்டுகளெல்லாம் பார்க்கணும், சிற்பங்களை தான் பார்க்கணும். என்ன ப்ரிசிஷன் பார்த்தீங்களா இல்லையா? ஞானம் இல்லாததான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களா கல்வெட்டுகள்? இங்கே திருவண்ணாமலையில் என்ன மாதிரி கோவில், ராஜகோபுரம்லாம் போய் பார்த்தா தெரியலையா? ஞானம் இல்லாத பண்ணியிருக்காங்களா? நம்ம குருகுலத்துலேயே எல்லா ஞானமும் இருந்தது. சிவில் இன்ஜினியரிங், ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், ஜியாலஜி, ஜெம்மாலஜி, எல்லாமே, மெடிசன், சிற்பக்கலை, ஓவியக்கலை, சங்கீதக்கலை, நடனக்கலை, விவசாயக்கலை, ஹோம் சயின்ஸ், சமையல் செய்வது எப்படி, மசாலைகளை தயாரிப்பது எப்படி, எந்த மூலிகைகள் நமக்கு நன்மையை பண்ணுது, விவசாயம் எப்படி பண்ணுறது, இயற்கை முறையாக விவசாயம் எப்படி பண்ணுறது, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எப்படி பண்ணுறது, மழை நீரை எப்படி சேகரிப்பது, சூரியனின் ஒளியை எப்படி நாம் பயன்படுத்துவது, அதோட சக்தியை எப்படி பயன்படுத்துவது, உடலில் என்னதான் இருக்கின்றது, அதை அறியாவிட்டால் நோய்கள் இருக்கும். ஏனென்றால் இதை பயன்படுத்த தெரியவில்லை என்றால் நோய்கள் வரும். இதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கினா தானே. மொபைல் ஃபோனில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, கம்ப்யூட்டரில் என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம அதை பயன்படுத்த முடியும். மைக்ரோசாஃப்ட் வேர்டு பயன்படுத்த தெரில, பவர் பாயிண்ட் பயன்படுத்த தெரியலன்னா அப்போ கம்ப்யூட்டர் என்னத்துக்கு? கம்ப்யூட்டரை பயன்படுத்த முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி தான் உடலில் என்ன இருக்குதுன்னு, இந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காமல் இருந்தால் உங்களால் பயன்படுத்த முடியாது. ஆமாம். சரி, இப்போ உங்களுக்கு வைரஸை தான் போட்டிருக்கிறாங்க. இன்ஃபர்மேஷன் which cannot be applied is just வைரஸ். அந்த தியரம், இந்த தியரம், அதெல்லாம் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சும்மா அதெல்லாம் ஒரு புத்தகத்தில் லிஸ்ட் பண்ணி இதை மனப்பாடம் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் அப்ளையும் பண்ணல, அப்ளை பண்ணுறதுக்கு நேரமும் கொடுக்கல, இதை மனப்பாடம் பண்ணுங்கள். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா நீங்கள் அறிவாளிங்க. என்னையா மக்குத்தனம் அது? என்ன மக்குத்தனம்? ஃபஸ்ட்டு இந்த உடலில் என்ன இருக்குது அது தெரியல, உடலோட சக்திகள் தெரியல. யாரோ இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்கன்னா அது கண்டுபிடிச்சவன் யார்? அறுசுவையை சாப்பிடாது
ஏன்னாப்பா அறுசுவையை சாப்பிட்டதை கறியை சாப்பிட்டவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் நம்ம கற்றுக்கணுமா? நல்லா நல்லா கேட்டுங்க. அறுசுவையை உண்டவன் தான் ஞானி. அறுசுவை உண்டால் தான் ஆறறிவும் சரியாக வேலை செய்யும். ஆமாம், அறுசுவைன்னு என்ன இருக்குது? உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு, தோர்ப்பு, கசப்பு. இந்த அறுசுவையும் உண்டால் தான் ஆறறிவும் சரியாக பணி செய்யும். இதை உண்ணாமல் கறியை சாப்பிட்டவன் கண்டதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? பரத கண்டத்தில் நாமெல்லாம் சைவம், அதாவது பால் கூட குடிக்க மாட்டோம், நெய்யை கூட தொட மாட்டோம்லாம். இதெல்லாம் இப்போ நீங்கள் கற்றுனுக்கிறது. பால் சாப்பிடணும், நெய்யை சாப்பிடணும்னு. இன்னொரு ஜீவியாது அதை கட்டி போட்டு அது கண்ணுக்குட்டிக்கு கொடுக்குற பாலும் அதை பிடுங்கி அதையும் பாவம் செய்யணும். நம்ம பாவிகள் தான். நம்ம பால் குடிப்பதே பாவம் தான். இன்னொரு ஜீவியை கட்டி போட்டு அது கண்ணுக்குட்டிக்கு இருக்கிற பாலையும் பிச்சு பிடிங்க நம்ம சாப்பிட்டா அது பாவம் கிடையாதா? பால் குடிக்கிறீங்க, நீங்கள்லாம் பாவிங்க தான் நீங்கள். ஆமாம், எனக்கு பயமே இல்லை. என்ன பயம்? நீங்கள் பாவிங்க தான். பாலை குடிக்கிறது விடுங்க. வள்ளலார் என்ன சொல்லி கொடுத்தாரு? பாலை குடின்னு சொன்னாங்களா? பாருங்க, இந்த விவேகானந்தர் என்ன சொன்னார், ஞானி வள்ளலார் என்ன சொன்னார்? ஞானிகளான விவேகானந்தர், வள்ளலார், வேதாதி மகரிஷி, இந்த 3 வீகள் இவங்க ஞானிங்க. இவங்க சொல்லிக் கொடுக்காததான் இந்த புதுசாக வந்த சத்குரு ரொம்ப நீங்கள்லாம் பீத்திக்கிறீங்களே. புதுசாக வந்த சத்குரு, அப்புறமா ஈஷா ஃபவுண்டேஷன் குரு, அப்புறமா ஸ்ரீ ரவிசங்கர் ஆர்ட் ஆஃப் லிவிங், இந்த வேதாதிரி மகரிஷியும் சுவாமி விவேகானந்தரும் வள்ளலாரும் சொல்லிக் கொடுக்காததான் இவங்களாம் புதுசாக சொல்லிக் கொடுத்துட்டாங்க. நான் சுதர்ஷன் கிரியான்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இந்த ஸ்ரீ ரவிசங்கர் உலகமெல்லாம் பிரபலம் ஆகிட்டார். ஏன்னா நீங்கள் மக்கியா ஓட்டு போடுறதுலையும் மக்குனீங்க. நான் யாரையும் நான் வெறுக்கலை. எல்லா சகோதரர்களும் எனக்கு பிடிக்கும். இந்த பிஜேபிக்காரர் எனக்கு பிடிக்காது, இந்த காங்கிரஸ்காரர் எனக்கு பிடிக்காது, ஆம் ஆத்மி பார்ட்டிக்காரர் பிடிக்காதுன்னு நான் எதுவுமே சொல்லலை. எனக்கு எல்லாரும் சகோதரர்கள், எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். ஆமாம், உங்களுக்கு தெரியல, நீங்கள் குருகுலத்துக்கு போகல. எனக்கு ஸ்பெஷலாக வகுப்பு எடுத்துட்டு ஆதி பராசக்தி நான் தெரிஞ்சுக்கினேன். உங்களுக்கு யாருக்கும் தெரியலையா? 8 பில்லியன் பீப்புள் ஆர் பிளைண்ட். அதில் 1 2 ஏதோ ஒரு 100 இந்த சத்குரு மாதிரி கண் தெரிஞ்சுக்குது. அது கூட உண்மையாக பொய் சொல்லுதுங்க, உண்மை சொல்ல மாட்டேதுங்க. அதாவது படித்ததெல்லாம் நம்பக்கூடாதுன்ற உண்மையே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. டோங்கி பாபாகியா இவங்கெல்லாம், டோங்கி குருங்க சத்குருவெல்லாம். கிருஷ்ணர் இதை பண்ணார், பாம்பு மேலே டான்ஸ் ஆடினார். கம்சன் இருந்தான், கம்சன் கிருஷ்ணரை கொல்ல வந்தான். இதெல்லாம் ஹாரி பாட்டர் ஸ்டோரிங்க. ஹாரி பாட்டர்லாம் உண்மையான நடந்ததா? அது கட்டுக்கதைகள். யாரோ ஒருத்தர் எழுதி வச்சா அதை நம்பிடுறீங்க. கம்சன் இருந்தான் போய், கிருஷ்ணர் இருந்தது சத்தியுகத்தில், அதாவது தூய்மையான யுகத்தை இருந்தவர். அப்போ கம்சன் கேரக்டர் எப்படியா வரும்? சத்தியுகத்தில் எல்லாம் தூய்மையான இருந்தவங்க தான். சத்தியுகத்தில் வந்தவர் தான் கிருஷ்ணர். அப்போ கம்சர் எப்படி வருவாங்க? மகாபாரத யுத்தமே எப்படி நடக்கும்? முட்டாள் தானே இல்லை இது சொல்கிறாங்க, நம்பிடுறீங்களா? அதுக்கு தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு படித்ததெல்லாம் நம்பிட்டுக்கூடாது. அதை சொல்லிக் கொடுக்கணும் குரு. என்ன மாதிரி உண்மையான குருவில் அதை சொல்லிக் கொடுக்கணும். நான் சொல்கிறதே நம்பாதீங்க, பிரயோகம் பண்ணுங்கள், நேரத்தை எடுத்துன்னு பிரயோகம் பண்ணுங்கள். பிரயோகம் பண்ணி உண்மையாக இல்லை தெரிஞ்சுங்கன்னு வாய்ப்பை கொடுக்கணும். அதுக்கு சரியான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கணும். குருகுலம் உடலில் கட் பண்ணி பார்க்குறது இல்லை, அதெல்லாம் வெட்டி பார்க்குறது இல்லை. கண் மூடி பார்த்தாவே உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு எல்லாம் உள்ளே இருக்குது. இல்லை ஞானக்கண்ணு, 3ஆம் கண்ணு, அது காமிச்சு கொடுக்கும் எல்லாம். இந்த கண்ணையே சரியாக பயன்படுத்துறதுக்கு விடுறதில்ல. இந்த 3ஆம் கண்ணு எங்கே திறக்கிறது? என் ஸ்பீச்செல்லாம் கேளுங்க, அப்போ உங்கள் 3ஆம் கண்ணு தானாக தெரிஞ்சிடும். ஆமாம், ஒரு பைசா வாங்காமல் சொல்லி கொடுத்துருங்க. உண்மையை நான் இந்த டோங்கி பாபாவை சத்குருவும் ஸ்ரீ ரவிசங்கர் தாஜியும் டோங்கி பாபா தான், டோங்கிங்க தான். அவங்களுக்கு அவார்டெல்லாம் வேறு கொடுக்குறீங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? கிருஷ்ணர் இதை சொன்னார், ராமர் இதை சொன்னார், சிவபெருமான் இதை சொன்னார். அப்போ சுவாமி விவேகானந்தரும் வள்ளலாரும் வேதாதி மகரிஷி சொன்னது சிவன் பேரை எடுத்தாங்களா இல்லை கிருஷ்ணர் பேரை எடுத்தாங்களா? இல்லை, உங்கள் உடலே கோவில்னு சொல்லி கொடுத்தாங்க. விவேகத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு விவேகானந்தர் சொல்லி கொடுத்தாரு. இந்த உடல் ஆரோக்கியத்தை எப்படி உடலே கோவில்னு வள்ளலார் சொல்லி கொடுத்தாரு. பயோ மேக்னட்டிசம், யூனிவர்சல் மேக்னட்டிசம், அது வேதாதி மகரிஷியாக சொல்லி கொடுத்தாரு. விந்து சக்தி அதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது, எப்படி அளவு முறையாக வாழ்க்கை வாழ்கிறது, அது வேதாதி மகரிஷி சொல்லி கொடுத்தாரு. இந்த டோங்கி பாபாங்க கிறிஸ்தர் அதை சொல்லி கொடுத்தாரு, இது அதை சொல்லி கொடுத்தாருன்னு. இந்த மனுஷன் பெருசாக வந்துட்டார் தமிழ்நாட்டுக்கு. உங்களுக்கு புத்தி தான், நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க? அவர் பண்ணுறது தப்புன்னு சொல்ல. நான் சிவபெருமானோட சிலையை வச்சுட்டாரு 112 அடி. எனக்கு அவ்வளோ கோடிகள் கொடுத்தாங்க, குருகுலத்தை ஸ்தாபனை பண்ணி இப்போ சொல்லி கொடுத்துருக்குறேன்னு அதை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துருக்கோங்க. 6 வயசுக்கு குருகுலத்தில் பிள்ளைகளை எடுத்து இலவசமாக சொல்லி கொடுத்துருக்குறேன். அவருக்கு
சிவபெருமானோட கல் சிலைகளை வைக்கிறதுக்கு பணம் நஷ்டப்பண்ணாரே, நான் கல்வியே கொடுக்கறதுக்கு நான் அதை பயன்படுத்தியிருக்கேன். கல் முக்கியமா, சிவபெருமானோட கல் முக்கியமா, சிவபெருமான் சொல்லி கொடுத்த ஞானங்களை கல்வி முறையில் இலவசமாக கொடுப்பது முக்கியமா? சொல்லுங்கள். சிவபெருமானோட சிலையை வச்சு பணத்தை வேஸ்ட் பண்ணுறது முக்கியமா? சிவபெருமான் 112 முறை தியான முறைகளை சொல்லி கொடுத்தாரே, அதை சொல்லி கொடுக்குறதுக்கு இலவசமாக சொல்லி கொடுக்குறதுக்கு குருகுலத்தை ஸ்தாபனம் பண்ணுறது முக்கியமா? கோடிக்கணக்கு செலவு பண்ணி அந்த கல்களை வச்சிருக்காரே சிவபெருமானோட சிலைகளை, அது முக்கியமா? இல்லை அவர் சொல்லிக் கொடுத்த தியான முறைகளை பிரயோகம் பண்ணி உண்மையை அறிவதற்காக குருகுலத்தை ஸ்தாபனம் பண்ணுறது முக்கியமா? எது முக்கியம்? என்கிட்ட காசு கூட அதுதான் பண்ணுவேன். இப்போ கூட சொல்கிறேன், என் தந்தை போல் இருக்கின்ற மோதிஜிக்கு அதுதான் நான் சொல்கிறேன். அவர் என் சீடராக வேண்டும். ஏனென்றால் அவருக்கும் கண் பார்வை இல்லை. அவர் படித்ததும் இந்த முட்டாள் மெக்கால சிஸ்டம் தானே, அதாவது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் இன்டெலிஜென்ஸ். இவங்கெல்லாம் என் சீடர்களாகும். இந்த டோங்கி பாபாங்களை நம்பாதீங்க. உண்மையை சொல்லிக் கொடுக்கல. அதாவது முதல்ல என்ன சொல்லிக் கொடுக்கணும்? சகோதரர்களே, படித்ததெல்லாம் உண்மை நம்பிடாதீங்க. பிரயோகம் பண்ணி நீங்கள் கண்டது தான் உண்மை. கிறிஸ்து அது பாம்பு மேலே டான்ஸ் ஆடினார், கம்சனை வதனம் பண்ணார், அதெல்லாம் என்னென்னவோ புராணங்கள். முருகன் சூரசம்ஹாரம் பண்ணார், சிவபெருமான் விஷத்தை குடித்தார், நீலகண்டன், அதுக்கு தான் பேர். நீங்கள் பார்த்தீங்களா ஐயா? ஹாரி பாட்டர் கதையை சொன்னால் ஹாரி பாட்டரும் ஹெர்மாயினி கிரேஞ்சரும் இவங்கெல்லாம் உண்மையா? ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல் ஆஃப் மேஜிக்கெல்லாம் உண்மையா? இல்லை, யாரோ ஒருத்தர் கற்பனை பண்ணி எழுதுந்து. உங்களை எப்பவுமே மக்களாக வைக்கணும், கன்ஃபியூஸ்டாக வைக்கணும்னு ஒருத்தன் எழுதியிருக்கிறான். அதெல்லாம் ஆமாம், அவன் ஆதிசக்தியின் பிள்ளை தான். ஆனால் அவனுக்கு கொழுப்பு. அதாவது அவன் தவறுகளை பண்ணிட்டான். என்ன பண்ணான்? பேராசையில் சக்தியை அதிகமாக வேஸ்ட் பண்ணான். அவன் பேர் தான் சனி. சிவபெருமானும் சனியும் ஒன்றாக தான் படைக்கப்பட்டார்கள். காலப்போக்கில் சனி என்ன பண்ணான்? சக்தியை துஷ்பிரயோகம் பண்ணான். பேராசையில் சக்தியை வீணாக்கினான். துச்சமான நிலைக்கு சென்று விட்டான். என்ன செய்ய வேண்டும்? ஆதிசக்தி, அதாவது கடவுளிடம் மன்னிப்பை கேட்டு மீண்டும் சாதனையை செய்து ஒழுக்கமாக இருந்து சக்தியை பெருக்கி பராசக்தியிடம் பணிவோடு அன்பு பிச்சையை கேட்டு, தவறு செய்தால் அன்பு பிச்சையை கேட்க வேண்டும். தவறு செய்யாவிட்டால் தவறு செய்யாத இருந்தால் நெஞ்ச நிமித்தி நடக்கலாம். ஆமாம், இல்லைனா தலை வணங்கி அன்பு பிச்சையை கேட்க வேண்டும். தவறு செய்தால், அறிந்தே தவறு செய்தால், சக்தியை வீணாக்கினால் அன்பு பிச்சையை தான் கேட்க வேண்டும். அன்பு பிச்சையை கேட்காமல் அவன் அகம்பாவத்தில் பிறரை நாசம் செய்வதற்கு அவன் துச்ச நிலையை அடைந்து விட்டான். பிறரை நாசம் செய்வதற்கு தப்பான செய்திகளை சிவபெருமான் பற்றியும் அவரால் முடியாததெல்லாம் அவரால் முடியும்னு சொல்லி அவர் நீங்கள் விஷத்தை குடித்தார், இது பண்ணார். அதாவது சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ், இது சித்திகளெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்தது. அனுமர் மலைக்கு மேலே ஜம்ப் பண்ணாருன்னு எல்லாம் சும்மா கட்டுக்கதைகளை எழுதி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். அதெல்லாம் புராணங்களில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. சிவபெருமான் விஷத்தை குடித்தார். ராமர் ராமனை இருந்தான், ராமர் இருந்தார், கிருஷ்ணர் ஐயா இருந்தார், சிவபெருமான் ஐயா இருந்தார், முருகையா இருந்தார், அன்னை பார்வதியும் இருந்ததெல்லாம் இதெல்லாம் உண்மை தான். ஆனால் இந்த இவங்களை வதனம் பண்ணாங்க, இவங்களை கொன்னாங்க, இந்த மாதிரி கெட்டவன் இருந்தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. ராஜாக்கள் இருந்தாங்க, பிரஜைகள் இருந்தாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் ராஜாக்களும் உண்டாக்கியிருக்கக்கூடாது பேராசை. இதெல்லாம் நான் மட்டும் ஆட்சி செய்கிறேன், மீதியெல்லாம் என் பேச்சை கேட்க வேண்டும் என்று எண்ணுவதே பெரும் தவறு. அகம்பாவம். அதெல்லாம் நான் ராஜா, நான் ஆட்சி செய்கிறேன், பரம்பரையாக என் பிள்ளைகள் தான் ஆட்சி செய்ய வேண்டும், பிறரெல்லாம் எங்களுக்கு வணங்க வேண்டும், நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்று நினைப்பதே பெரும் தவறு. இன்னொரு விஷயத்துக்கு வரேன் ஐயா. ராமர் இருந்தப்பவும் கிருஷ்ணர் ஐயா இருந்தப்பவும் முக்கண்ணனும் கண்ணனும் கந்தனும் கிறிஸ்தரும் இருந்தப்போ எலெக்ஷனெல்லாம் நடந்துச்சு. புத்தர் இருந்தப்போ எலெக்ஷன் நடந்துச்சு ஐயா. பஞ்சாயத்து சிஸ்டம் இருந்துச்சு, கிராமங்கள் இருந்தது. அந்த கிராமங்கள் அவங்க மனசாட்சியோடு வாழ்ந்தாங்க, தவறுகளை செய்ய மாட்டாங்க. அப்படி ஏதாவது கலிகாலத்தை கலிகாலம் வர தவறுகள் நடந்தாலும் பஞ்சாயத்து சிஸ்டம் தான் இருந்துச்சு. நாட்டாமையோ இல்லை சர்பஞ்ச்ன்றாங்களே ஹிந்தியில், அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்குவாங்க. இதுதான் இருந்தது. எலெக்ஷன் இது போஸ்டர், எலெக்ஷன் போஸ்டர் இதுக்கு சனாதன தர்மம்னு இந்த நம்ம ஐயா மோதிஜி சொல்கிறாரு. என் தந்தை போல் அவரை நான் மதிக்கிறேன், யாரையும் நான் வெறுக்கலை. ஆனால் புத்தி இல்லை, இருக்கிற மாதிரி சொல்லலாம்ல. நான் யாரையும் வெறுக்கலை,
உங்கள் ஞானக்கண்ணை திறந்த வந்த குரு நான் தான். இந்த டோங்கி பாமாங்களும் நம்பாதீங்க, கிருஷ்ணர் அதை பண்ணார் இது பண்ணாருன்னு. ஏய், மகாபாரதம் இது இப்போ சத்தியுகத்தில் பிறந்தார் கிருஷ்ணர். அந்த நேரத்தில் கம்சன் எப்படி பிறக்க முடியும்? வாய்ப்பு கிடையாது. கம்சன் பிறந்தான்னு ஹாரி பாட்டர் மாதிரி கதையாக அழுந்தது வந்து சனி. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும், உங்களுக்கு எப்பவுமே கண் மூடி இருக்கணும். மாய கண்ணாடியை கொடுத்தான். அந்த மாய கண்ணாடியோட ஒரு ரூபம் தான் இந்த மெக்காலே சிஸ்டம். எம் ஃபார் மாயம், எம் ஃபார் மெக்காலே சிஸ்டம். முருகையா போல தெளிவாக இருங்க. ஆமாம், எம் ஃபார் முருகன், எம் ஃபார் மெச்சூரிட்டி. ஆமாம், அது இருக்கணும். யூ சூஸ் முருகன், முருகன்ஸ் வே ஆஃப் திங்கிங். எம் ஃபார் மதியை பயன்படுத்தி விதியை வெல்லலாம். விவேகானந்தர் ஐயா, வள்ளலார் ஐயா, வேதாதி மகரிஷி ஐயா, இவங்க 3 பேர் சொல்லுறது படிங்க. இந்த டோங்கி பாபாங்க சொல்கிறத நம்பாதீங்க. இந்த விவேகானந்தர் ஐயா, வள்ளலார் ஐயா, வேதாதி மகரிஷி ஐயா சொல்லி கொடுத்தா பிரயோகம் பண்ணி படிங்க. அதுக்கு குருகுலம் வேணும். அந்த கல்லை வச்சுக்கிறாரு இவர். அனைத்துமே சக்தியின் ரூபம் தான், ஆதி சக்தியின் ரூபம் தான். ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு முல்லையும், ஒவ்வொரு அரிசியின் தானியமும், மண்ணின் ஒரு கணமும், நீங்களும் நானும் ஓம்காரத்தின் ரூபம் தான். அனைத்தையுமே மதிக்கிறேன் நான். கல்லாகட்டும், முள்ளாகட்டும், கனியாகட்டும், முல்லையாகட்டும், அனைத்துமே ஓம்காரத்தின் ரூபம் தான். எல்லாம் ஆதிசக்தியின் ரூபம் தான். எல்லாம் ஓம்காரத்தின் ரூபம் தான். நான் இது எல்லாத்தையும் மதிக்கிறேன். மனிதர்களை, பிற மனிதர்களையும் சகோதரர்களையும் அவங்களுக்கு கண்ணு மூடிந்தாலும், மோதிஜிக்கு கண்ணு மூடி இருக்குது. உங்களுக்கு 8 பில்லியன் பீப்புள் உங்கள் கண்ணெல்லாம் மூடிக்குது. பட் ஆனால் நான் உங்களை வந்து திரஸ்காரம் பண்ணேன். உங்கள் கண் மூடி இருக்குதான்னு சொல்லியிருக்கிறேன். உங்கள் கண்களை திறக்க வந்த குரு நான். உங்கள் கண் மூடி இருக்குது, அது உண்மை தான். அதுக்குன்னு உங்களை அவமானம் பண்ணல. நான் சகோதரர்களைன்னு தான் சொல்கிறேன், உண்மையாக சொல்லியிருக்கிறேன். நான் போய் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் நீங்களாம் சக்தி வாய்ந்தவர்கள், ஓம்கார ரூபங்கள் நீங்கள்லாம். அது எனக்கு தெரியுது. கண்ணு மூடி இருக்குது, அவ்வளோதான். கண்ணு திறந்தால் நீங்களும் ஒவ்வொருத்தரும் இந்த ஐயா ஏன்னாப்பா சத்குரு மாதிரியும் முருகனை போல தான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் முருகனை போல தான் இருப்பீர்கள். சிவபெருமான் போல, முக்கணனை போல, கண்ணனை போல, கந்தனை போல, கிருஷ்ணனை போல, புத்தரை போல, போதிதர்மரை போல ஒவ்வொருத்தரும், அன்னை பார்வதி போல, அன்னை மதர் தெரேசா போல, மகாத்மா காந்தி ஐயா, சந்திரசேகர் ஆசாத் ஐயா, பகத்சிங் ஐயா, விவேகானந்தர் போல, வேதாதி மகரிஷி போல, வள்ளலார் ஐயா போல, என்னப்பா இன்னொருத்தர் யார், வீல ஐயா விவேகானந்தர், இவங்களை போல வாழ போகிறீங்க. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல், மதர் தெரேசா, கித்தூர் சென்னம்மா கர்நாடகாவில், கித்தூர் சென்னம்மா, உனக்கே ஓபவா, அக்கா மகாதேவின்னு கர்நாடகாவில் ஆடையே போட மாட்டாங்களாம் அவங்க அப்படின்ற ஒரு இது. அதை நான் எல்லாம் நம்பிடக்கூடாது. ஏதோ அப்படி சொல்லுவாங்க. அவங்க வந்து முடியிலேயே அவங்க உடம்பை வந்து என்னப்பா கவர் பண்ணிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அக்கா மகாதேவி, கித்தூர் சென்னம்மா, உனக்கே ஓபவா கர்நாடகாவில். இங்கே எப்படி அன்னை ஔவையார், அந்த மாதிரி எல்லா மாநிலத்துலேயும் எல்லா நாட்டிலையும் அவங்கவுங்க பெரியவங்க இருந்திருக்கிறாங்க. கித்தூர் சென்னம்மா, உனக்கே ஓபவா, அக்கா மகாதேவி, ஐயா பசவண்ணா, இதெல்லாம் கர்நாடகாவில். இங்கே திருவள்ளுவர் ஐயா, அங்கே பசவண்ணா ஐயா, அந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் ஞானிகள் இருக்காங்க. ஏன்? எல்லாரும் ஆதிசக்தியின் பிள்ளைகள் தான். மோதிஜி எதுவும் பண்ணல நான் சொல்ல, நிறைய விஷயம் பண்ணார். ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னா, மாய கண்ணாடி போடணும் எந்த விஷயம் பண்ணாலும் தவறு தானே ஐயா. மோதிஜி என்ன படித்தார்? குருகுலத்துக்காக போனார். மக்கு சிஸ்டம், மெக்காலே சிஸ்டம் தானே படித்தார். அதுக்கு தான் மாய கண்ணாடியை போட்டு தப்பாக தத்தளித்து எல்லாம், அதாவது கண்ணு தெரியாதவங்கள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது. இப்படி தான் நடக்குது. ராமர் இருந்தப்போ, கிருஷ்ணர் ஐயா இருந்தப்போ, சிவபெருமான் இருந்தப்போ, முருகையா இருந்தப்போ, கிருஷ்ணர் இருந்தப்போ எந்த எலெக்ஷன் ஆச்சு? பஞ்சாயத்து சிஸ்டம் இருந்துச்சு. இப்போ மட்டும் ஏன் சனாதன தர்மம்னு இப்போ மட்டும் ஏன் எலெக்ஷன் வைக்கிறீங்க, போஸ்டர் வைக்கிறீங்க, காசு வீணாக்குறீங்க? இந்த டோங்கி பாபா சத்குருவே அதுதான் பண்ணிக்கிறாரு. குருகுலத்தை ஸ்தாபனப்பட்டதை விட்டு இந்த சிவபெருமானோட சிலையை வச்சுக்கிறாரு. நான் தப்புன்னு சொல்ல. எது உன்னதம்? சிவபெருமான ஐயா கல்வெட்டை வைக்குவது உன்னதமா? அவர் சொல்லி கொடுத்ததை குருகுலத்தை வச்சு கல்வி முறையை கொடுப்பது, இலவசமாக கல்வி முறையை கொடுப்பது உன்னதமா? அதை பண்ணுறது தான் நான் வந்திருக்கிறேன். மோதிஜிக்கு நான் போன வருஷமே ஏப்ரல் மாதத்தில் மெயில் அனுப்பிச்சிட்டேன். குருகுலத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும், ஒவ்வொருத்தரும் விவேகானந்தரை போல இருக்க வேண்டும், அதுக்கு வாய்ப்பை கொடுங்கள் என்று போன வருஷம் ஏப்ரல்லே 2 இமெயில் அனுப்பிச்சேன் மோதிஜி ஐயாவுக்கு. எங்கே கண்டுக்கினாங்க? வந்தது யாருன்னு தெரியலையே அவங்களுக்கு, எழுதுந்து யாருன்னு தெரியலையே. சாதாரண ரூபத்தில் தான் இருக்கிறேன் நான், யாருன்னு உங்களுக்கு தெரியலையே. மாய கண்ணாடியை போட்டுக்கிறீங்க. அன்பு தான் உசந்ததுன்னு தெரியல. புராணத்தில் இந்த சூப்பர் பவர்ஸ், அதாவது
சிவபெருமான் வந்து விஷத்தை குடிச்சிட்டாரு, கழுத்து மேலே பாம்பை போட்டுக்கிறாரு. சூப்பர் பவர், சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ். உங்களுக்கு ஆன்மீகம் என்றாலே சித்திகள், சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் தான் நீங்கள் நினச்சிங்க. உங்களை என்னப்பா உங்களை வந்து மயக்கிறது இல்லை வந்து அட்ராக்ட் பண்ணுறது. யூ ஆர் அட்ராக்டட் டு த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ். யூ ஆர் நாட் அட்ராக்டட் டு லவ். உங்கள் மனசுலலாம் என்ன நினைப்பிருக்குது எனக்கு நல்லா தெரியும். அதாவது அனுமர் போல் இந்த மாதிரி மலைக்கு மலை ஜம்ப் பண்ணணும், முருகர் போல் வேலை வச்சுருக்கணும், இதெல்லாம் உங்கள் நினைப்பு அந்த ரேஞ்சில் இருக்கணும்னு. அதுக்கு தான் நடிகர்களெல்லாம் என்னென்ன ரோல்கள்லாம் போடுறதுக்கு அப்படியே மகிழ்ச்சியோடு போடுறீங்க. ராமர் ரோலு, கிருஷ்ணர் ரோலெல்லாம் கொடுத்தா அவங்களெல்லாம் அப்படியே மகிழ்ச்சி. சிவபெருமான் ரோலு எத்தனை பேர் நடிச்சிருக்கிறீங்க. முருகர் ரோலு இதெல்லாம் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம். பிகாஸ் யூ வாண்ட் டு பி லைக் தட். யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் பீயிங் லைக் தட். நீங்கள் அனைவரும் அப்படி இருக்க வேண்டியவங்க தான். ஆனால் எப்படி இருக்கிறீங்க? மக்களாக இருக்கிறீங்க. ஏன் மாயக்க நடைய போட்டுக்கிறீங்க? சக்தி வாய்ந்தவர்கள் நீங்கள், ஓங்கார ரூபங்கள் நீங்கள், தேவதேவிகள் நீங்களே தான். தேவதேவிகள் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இப்போ மக்குங்களாக இருக்கிறீங்க. என்ன சாப்பிட்றது? இது கோவில். அதை தான் சொல்லி கொடுத்தார் வள்ளலார் ஐயா, வேதாரி மகரிஷி, விவேகானந்தர். இதுதான் கோவில். அங்கே பசவண்ணா கர்நாடகாவிலே தேகவே தேகுலா அவர் சொல்லி கொடுத்தாரா இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க யார் சொல்லி கொடுத்தாங்களோ, தேகவே தேகுலா உடவே கோவில் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த கோவிலான உடலுக்கு என்ன பண்ணுறீங்க? பீஃபு, சிக்கன், அப்புறமா என்ன ஐயா அது ஆடு. அதுதான் ஆடு மாதிரி பலி ஆகிறீங்க, மாடு மாதிரி மக்கள் ஆகிறீங்க, கோழி மாதிரி பதுக்குறீங்க. ஐயா அதோட குணம் தான். பதுக்குதில் ஓடுதில்லை. ஆடு மாதிரி பலி ஆகிறீங்க, மாடு மாதிரி மக்கள் ஆகிறீங்க, கோழி மாதிரி பதுக்குறீங்க. இதுதான் உங்கள் குணம். அதுவே இந்த செடி கொடிகளை உண்டால் என்ன குணம் வருது? கொடுக்கிற குணம் வருது. ஒவ்வொரு செடியும் என்ன பண்ணுது? கொடுக்குது, மகிழ்ச்சியோடு கொடுக்குது. கொடுக்குறது தான் அதோட குணம். செடியும் கொடுக்குது, விதையும் கொடுக்குது. அதை உண்டால் கொடுக்குற குணம் வரும். அதுக்கு தான் நான் செய்வோம். பால் கூட குடிக்கிறது நான். ஆமாம், பால் கூட குடிக்கிறதில்ல. ஏன்னா தெரிஞ்சு போச்சு அது பாவம்னு தெரிஞ்சிச்சு. எனக்கு ஞானக்கண்ணு தெரிஞ்சிச்சு. 42 வயசு 11 மாதம் எனக்கும் ஞானக்கண்ணு திறக்கலை. ஏன்னா நான் படித்ததும் அதே மக்கு சிஸ்டம், மெக்காலே சிஸ்டம். நீங்கள்லாம் படிச்சிருக்கிறீங்க. நீங்களாம் இன்னும் மக்களாகிறீங்க. நான் முழிச்சிட்டேன். சகோதரர்களை நான் முழிச்சிட்டேன். நீங்கள் முழிக்கலை. முழிக்காதீங்க, விழித்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், சரியான குருவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் சரியான குருன்னு சொல்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லையா? ஆனால் குரு தான். நான் என்ன பண்ணுறது? ஞானத்தை கொடுப்பவன் ஆசான், கேட்பவர்கள் நீங்கள்லாம் சீடர்கள் தான். உங்கள் ஞானக்கண்ணை மூடி இருக்குது. அந்த அன்னை ஆதிபராசக்தி உங்கள் ஞானக்கண்ணை திறக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்குது. நான் ஆசான் தான், நீங்கள் சீடர்கள் தான். பணிவோடு கேட்க வேண்டும். பணிவு. ஏனென்றால் என்னைத்தான் எடுத்திருக்குது அந்த அன்னை. நான் ஒன்றும் பெரியவன் கிடையாது, சிறியவன் தான். நான் சிறு பிள்ளை. ஆமாம், அன்னை என் கண்ணை திறக்கவில்லை என்றால் என் கண்ணும் கூடிதான் கிடைத்திருக்கும். அன்னை என் கண்ணை திறந்து விட்டது. என் கண்ணை திறந்து விட்டு, பிள்ளையே இவங்கள் கண்ணை நீ திறந்து விடு என்று எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்குது. திருவழிகளை திறக்க திருவண்ணாமலைக்கு என்னை அனுப்பி வைத்திருக்குது. உலகெங்கும் தூங்கி கிடக்கிற சகோதரர்கள் கண்ணை திறக்க, திருவடியை திறக்க திருவண்ணாமலைக்கு அனுப்பி வைத்திருக்குது. திருவண்ணாமலைக்கு வரணும்னு எனக்கு நினைப்பே இல்லை. எப்படியோ இந்த அழைத்து சென்றிருக்கிறது ஆதிபராசக்தி. தமிழ் எனக்கு இன்னும் சுத்தமாக பேச தெரியலையா? ஏன்னா நான் பொறுத்ததெல்லாம் பெங்களூரில், படித்ததெல்லாம் இங்கிலீஷ், ஆங்கிலம், கன்னடா, ஹிந்தி. கேட்டது சில மெகா ஸ்டார் சிரஞ்சீவி பாட்டுங்க, இந்த மாதிரி பாட்டுங்கள்லாம் கேட்டது நான். தமிழ் அவ்வளோ சுத்தமாக பேச தெரியாது, ஓரளவுக்கு பேசுகிறேன், அவ்வளோதான். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா படித்ததெல்லாம் நம்பிடாதீங்க, குருவை சொன்னதெல்லாம் நம்பிடாதீங்க. முக்கியமாக இந்த டோங்கி பாபாங்க, சத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர தாஜி, பகவத்கீ கிருஷ்ணானே ஏகா, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? நம்பாதீர்கள். இந்த டோங்கி பாபாங்க இவங்கெல்லாம் நன்மைகளை செஞ்சுருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. அவர் தாஜி ஐயா, அதாவது ஹார்ட்ஃபுல்னஸ் சம்ஸ்தியை, ஹார்ட்ஃபுல்னஸ் என்னப்பா ஆன்மீக குழுவை ஸ்தாபனை பண்ண, மார்க்கத்தை ஸ்தாபனை பண்ண தாஜி ஐயா, கமலேஷ் பட்டேல், ஏன் கண்ணுக்கு ஒரு டோங்கி பாபா தான். அவர் செஞ்ச நன்மைகள் கான்ஹா சாந்திவனம் என்று ஒரு பெரும் தவம் செய்கிற ஒரு ஆசிரமத்தை வச்சிருக்காரு. புறம்போக்கு நிலத்தை எடுத்து பசுமையாக மாற்றி வச்சுருக்காரு. அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும். அவர் செய்த நன்மைகள் இலவசமாக அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் முக்கியமான விஷயம் சொல்லிக் கொடுக்கலையே. படித்ததெல்லாம் நம்பக்கூடாது, குருங்க சொன்னதெல்லாம் நம்பக்கூடாது. பிரயோகம் பண்ணி உங்கள் அனுபவத்தில் வந்த பிறகு தான் நீங்கள் அதை நம்பணும் அப்படி சொல்லி கொடுத்தாரு.
அதுக்கு நான் இன்ஜினியரிங் பற்றி சொன்னேன். சும்மா படித்ததெல்லாம் அப்போ ஆன்சர் எழுதிட்டா சர்டிஃபிகேட் கொடுக்குறதில்ல, அங்கே ப்ராஜெக்ட் ஒர்க்கு முடிக்கணும்டி. ப்ராஜெக்ட் ஒர்க்கு முடித்தா தான் அவன் எவ்வளோ ஞானத்தை உள்வாங்கியிருக்கிறான், எவ்வளோ அவனால் அப்ளை பண்ண முடியுது, புதுமையாக எப்படி சிந்திக்க முடியுது, சமூகத்துக்கு நன்மையாகிற மாதிரி பயனாகிற மாதிரி அவனால் என்ன சிந்திக்க முடியுது, அதுதான் முக்கியம். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் அவன் முடிக்கிறானோ இல்லையோ அது கூட அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, முக்கியம் கிடையாது. சமூகத்தை பற்றி அவன் என்ன யோசிச்சிருக்கிறான், அந்த துக்கத்தை போக்குறதுக்கு, பசி பட்னியை போக்குறதுக்கு, கஷ்டத்தை போக்குறதுக்கு அந்த இன்ஜினியர் என்ன யோசிச்சிருக்கிறான், அவனுக்கு அந்த உள்ளம் இருக்குதா இல்லையா, அதுதான் முக்கியம். அது முக்கியம். அந்த எண்ணம் இருக்குதா அவனுக்கு, அதுதான் இன்னர் இன்ஜினியரிங். ஆமாம், சமூகத்தை பற்றி, சகோதரர்களை பற்றி அவனுக்கு ஈடுபாடு உண்டா, அது முக்கியம். அன்புக்காக அவன் என்ன புதுமையாக தயாரிக்கிறதுக்கு அவனால் முடியும், படித்து என்ன தயாரிக்க முடியும், அதுதான் முக்கியம். அன்புக்காக, பிறர் கஷ்டத்தை போக்குவதற்காக, பிறர் நல்வாழ்வகத்துக்காக, அதுதான் இன்ஜினியரிங், ரியல் இன்ஜினியரிங். சும்மா படித்து டிகிரி வாங்குறதில்ல, நல்வாழ்வகத்துக்காக ஞானத்தை பயன்படுத்துவதுதான், அந்த சக்தியை பயன்படுத்துவதுதான் ஞானம். ஞானமே சக்தியின் ரூபந்தான். ஆமாம், இதெல்லாம் ஏன்னா சொல்லிக் கொடுத்தாங்களா அவனுக்கு? எவ்ரி திங் இஸ் அ ஃபார்மேட் ஆஃப் எனர்ஜி ஏன்னா சொல்லிக் கொடுத்தாங்கயா? இல்லை, தெரிஞ்சால் தானே சொல்லித்தருவாங்க. தெரியல, அதான் சொல்லித்தரல. கோங்கி பாவாங்க இவங்கெல்லாம். நான் 4வது முறை சொல்கிறேன், சிவபெருமானோட கல்வெட்டை 112 அடி வச்சு கோடி செலவு பண்ணுறது முக்கியமாக இல்லை, அந்த பணத்தை எடுத்து குருகுலத்தை ஸ்தாபனை பண்ணி அவர் சொல்லிக் கொடுத்த கல்வி முறைகளை, தியான முறைகளை பயன்படுறதுக்கு, பிரயோகம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பது, இலவசமாக சொல்லி கொடுப்பது முக்கியமாக? அந்த 6 வயதிலே பிள்ளைகளை எடுத்து அவங்களுக்கு தங்கிறதுக்கு வசதியும் கொடுத்து ஒரு 100கணக்கான குருமார்கள், நலந்தா யூனிவர்சிட்டி கேட்டிருக்கீங்களா? 100கணக்கான குருமார்கள், அதாவது கணவன் மனைவி அவங்களோட குடும்பத்தோடு அங்கே இருக்கணும். அந்த பிள்ளைகளும் குருகுலத்தில் தான் படிக்கணும். இப்போ விவசாயம் சொல்லிக் கொடுக்குற கணவன் மனைவி, துணி நெய்வதை சொல்லிக் கொடுக்குற கணவன் மனைவி, அவங்களோட பிள்ளைகளை பெற்று வளர்த்து பாசம் காமிச்சவங்க தான் அந்த ஞானத்தை வேறு பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு தகுதி உண்டு. பிள்ளைகளை பெற்று தாய் தந்தையாக இருந்து பாசத்தை கொடுத்த குரு மாதா பிதாவுக்கு தான் வேறவங்களுக்கு பள்ளி வகுப்பு நடத்துகிற தகுதி உண்டு. இந்த மாதிரி 100கணக்கான குருக்கள், ஏனென்றால் பல வகுப்புகள் இருக்குது இல்லையா, பல சப்ஜெக்ட்ஸ், விவசாயக்கலை, ஓவியக்கலை, சங்கீதக்கலை, சிற்பக்கலை, நடனக்கலை, துணி நெய்வது அதுவும் ஒரு கலை, சமையல் கலை, சமையல் சாமகிரிகளை தயாரிப்பது, ஹோம் சயின்ஸ், வீடை சுத்தமாக எப்படி வச்சுக்கிறது, அப்புறமா பேக்கை தயாரிக்கிறது, பாட்டரி, அப்புறம் என்னப்பா சூரியனோட ஒளியை எப்படி பயன்படுத்துறது, வைத்தியக்கலை, இதெல்லாம் ஒவ்வொன்றும் எமர்ஜென்சி ஹேண்ட்லிங். ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா, இதோ ஒரு பூகம்பமோ ஏதோ ஆச்சுன்னா எப்படி அதை சமாளிக்கிறது, அவன் தண்ணி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது, ஜியாலஜி, ஜெம்மாலஜி, இயற்கை விவசாயம் முறைகள், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற பல குருமார்கள் அங்கே இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு தனி வசதி பண்ணி கொடுக்கணும். அந்த நலந்தா மாதிரி யூனிவர்சிட்டி, ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அது குருகுலம், யூனிவர்சிட்டி கிடையாது, குருகுலத்தை ஸ்தாபனை பண்ணி அந்த குருமார்களுக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுத்து, அதாவது ஒரு 30 சப்ஜெக்ட் இருக்குதுன்னா 30 குடும்பங்கள் அங்கே இருக்கணும். அந்த கல்வி முறைகளை சொல்லிக் கொடுக்க 30 மட்டும் இல்லை, பேக்கப்புக்கு ஒரு 4-5, ஒரு சப்ஜெக்ட் 4-5 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குருமாதா குருபிதாக்கள் இருக்கணும் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு. எப்பவுமே ஒருத்தரே வாங்கன்னு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா ஞானத்தை கொடுக்குறதுன்று சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கு ஞான சக்தி வேண்டும், ஞானத்தை கொடுப்பதற்கும் சக்தி வேண்டும். குருன்னா சும்மா கிடையாது. 30 பசங்களை கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஞானத்தை கொடுன்னா முடியாது. அந்த ஞானத்தை பகிர்ந்து கொள்வது ரொம்ப உன்னதமான விஷயம். அது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நேரத்தை கொடுத்து, இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து சொல்லிக்கிறோம். எத்தனை குருமார்கள் வேணும், அத்தனை குருமார்கள் அவர்கள் என்னப்பா வசதியாக இருப்பதுக்கு அவங்களுக்கு குவார்ட்டர்ஸ், அந்த பெரிய குருகுலத்தை ஸ்தாபனை பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 300 குடும்பத்தை தங்க வைக்கணும்னு வச்சுங்க. குருக்கள், வெவ்வேறு வகுப்பு நடத்துகிற குருக்கள், 300 வீடுகள் இருக்க வேண்டும். அவங்க குடும்பம் வசதியாக அங்கே தங்குவதற்கு 300 வீடுகள் இருக்க வேண்டும். அந்த பசங்க ஒரு 3000 பேர் பசங்க படிக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த 3000 பசங்க தங்கி அவங்களுக்கு உணவு கொடுத்து, துணி ஆடைகளை கொடுத்து, அவங்களுக்கு ஞானத்தையும் கொடுக்கறதுக்கு விவசாயங்களை செய்து வைக்கணும். அதுதான் குருகுலம். ஆமாம், இதுதான் குருகுலம். இலவசமாக பண்ணணும், அதுக்கு பணத்தை செலவு பண்ணணும்.
ஆதியோகி ஸ்டாச்சு வச்சுட்டு ஏன்னாப்பா 112 அடிக்கு ஸ்டாச்சு வைக்கிறதுக்கு செலவு பண்ணுறதில்ல பணத்தை, நேரத்தையும் அதை செய்யறதுக்கு நேரத்தை வீணாக்கி பணத்தையும் வீணாக்கி சும்மா அங்கெல்லாம் வர வச்சுருக்கேன். அது தப்புன்னு சொல்ல நான். விவேகானந்தர் சொல்லாத இவர் சொல்லி கொடுத்துட்டாரு. பேச்சே போதும், சிலை எதுக்கு வைக்கணும்? பேச்சு போதும், பேச்சிலே நான் வேலை முடிக்கணும். சொல்லுக்கும் சக்தி உண்டு. சொல்லு. நான் சும்மாவா? விவேகானந்தர் சிகாகோவில் போய் ஸ்பீச்சு கொடுத்தாருல்ல, இன்னும் அதிரதில்ல சும்மா விவேகானந்தர் ஸ்பீச்சு. அதே மாதிரி தான் பேச்சிலே எல்லாம் முடிக்கணும். பராசக்தி பிள்ளை நான், நீங்களும் தான் பராசக்தி பிள்ளை நான், அந்த பரம்பொருளை உணர்ந்தவன் நான். பேரின்பத்தில் இருப்பதற்காகவே இந்த பாடத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆசான் நான், சீடர்கள் நீங்கள். கேட்டால் உங்களுக்கு நல்வாழ்வகம், அலட்சியம் படுத்தினால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு நீங்கள் அறிவீர்கள். அலட்சியம் படுத்தாதீர்கள், குரு சொல்வதை கேளுங்கள். குருதான் நான். குருவோட பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. அதுதான் ஞானத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் மகிழ்ச்சியோட. ஆமாம், இதுவே பேரின்பம் தான் எனக்கு. மீண்டும் சொல்லுகிறேன், சொல்வதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது, பிரயோகம் பண்ண வேண்டும். 3 வீக்கள் விவேகானந்தர் ஐயா, வேதாதிரி ஐயா, வேதாரி மகரிஷி ஐயா வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் ஸ்தாபனை பண்ணார். அந்த வேதாரி மகரிஷி ஐயா சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா தமிழ்நாட்டில் தங்கம். ஆமாம், இவர் ஐயா வள்ளலார் ஜீவகாருண்யத்தை பற்றி சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் ஜீவகாருண்யத்தை பற்றி தெரிஞ்சாக்கா பால் சாப்பிடுவீங்களா, இல்லை கறி சாப்பிடுவீங்களா, முட்டை மீனெல்லாம் சாப்பிடுவீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் கறி எப்படி வேகுது? தமிழே போயிடுச்சியா? தமிழ்னா எப்படி இருக்கணும்? என்ன சொல்லி கொடுத்தது தமிழ்? மாதா பிதா குரு தெய்வம், அன்பே சிவம் வாழ்வே தவம். வேதங்கள் போதாது, இந்த 4 உண்மைகளை தெரிந்து கொண்டால் போதும். 3வது உண்மை, யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற. 4வது உண்மை, 4வது வேதம் என்றே சொல்லலாம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. மாதா பிதா குரு தெய்வம், அன்பே சிவம் வாழ்வே தவம். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். 3வது, யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற. எனக்கு கல்யாணம் ஆச்சா, அவனுக்கும் ஆகணும். அவனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு என்ன நம்ம முயற்சி பண்ணணும்? கல்யாணம் செய்து வைக்கிறதுக்கு அதை பண்ணணும். நான் மட்டும் நல்லா இருக்கணும், எனக்கு மட்டும் 100 ஏக்கர் நிலம் வேணும்னு சொல்லக்கூடாது. சகோதரர்களை எல்லாமே நல்வாழ்வகத்தோடு மன நிம்மதியோடு ஆனந்தமாக இருக்கணும்னு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். எனக்கு மட்டும் 100 ஏக்கர் வேணும்னு சொல்லக்கூடாது. அது அகம்பாவம். நான் மட்டும் பிரதமர் ஆகிறேன், நான் மட்டும் என்னப்பா எம்எல்ஏ ஆகிறேன், நான் சொல்கிறது தான் பிற சகோதரர்கள் தான் கேட்கணும். ஏதாவது வசதி வேணும் என்கிட்ட வரணும், நான் சைன் போட்டால் தான் ஆகணும் இருக்குது பாரு. அதெல்லாம் கூடாதுடி. நன்மைகளை செய்ய வேண்டும் என்றால் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற. எல்லாருக்கும் சமானமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கிராமத்தில் 6000 பேர் வசிக்கணும். ஒரு குடும்பத்தில் 100 பேர், அதாவது 600 குடும்பங்கள் இருக்க வேண்டும். 6000 பேர் இருக்க வேண்டும். அந்த கிராமத்திலே அவங்களுக்கான சொந்த குருகுலம் இருக்க வேண்டும். பொதுவாக எல்லாருக்கும் உணவு கிடைக்கிற மாதிரி விவசாய நிலம் இருக்க வேண்டும். பொதுவாக இருக்க வேண்டும். 60 பேர் வசிக்கலாம். ஒரு குடும்பத்தில் 10 பேர்னா ஒரு 10 குடும்பங்கள் ஒரு 7 ஏக்கர் நிலத்தில் வசிக்கலாம். 10 பேர் ஒரு குடும்பத்தில் வச்சுங்க, இல்லை 60 பேரே வச்சுங்க. 60 பேர்னா 100 குடும்பம் ஆகுது. 100 குடும்பம் போதும் ஒரு கிராமத்தில். 60 பேராக ஒரு குடும்பம் கூட்டு குடும்பமாக வாழ்றது தான் உன்னதம். 10 பேர் கூட சரியில்லை, 60 பேர் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும். அவங்களுக்கு 7 ஏக்கர் நிலத்தை கொடுக்க வேண்டும். அந்த 7 ஏக்கர் நிலத்தில் 60 பேர் வசிக்கணும். முக்கணிகளை போட்டு 3 கிணறுகளை வெட்டி ஆனந்தமாக அவங்க கோலாகலமாக இருக்கலாம். அவங்கள யாரும் தொல்லை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு 60 பேர் ஒரு குடும்பம்னா 100 குடும்பங்கள் அந்த மாதிரி இருக்கும். 6000 பேர் ஆச்சா? சரி, 6000 தான் ஒரு கிராமம். அதுக்குன்னு ஒரு குருகுலம், பொதுவாக எல்லாருக்கும் பயனாகிற மாதிரி விவசாய நிலம், எல்லா விளைச்சல்களும், சிறுதானியங்கள் எல்லாமே அவங்களுக்கு தேவையான சிறுதானியங்கள், செக்கில் ஆட்டுற எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலக்காய் எண்ணெய், எள்ளெண்ணெய் எல்லாம் தயாரிக்கணும். எல்லாருக்கும் உதவுற மாதிரி. குருகுலத்தில் இலவசம், எல்லாமே இலவசமாக தான் இருக்கணும். கிராமம்னா எல்லாமே இலவசம். முக்கியமான விஷயம். எதுவுமே படைக்கிறதுக்கு என்ன வேணும்? நல்ல எண்ணம் வேணும், கொடுக்கணுன்ற எண்ணம் வேணும். முதலில் படைப்பாளிக்கு என்ன வேண்டும்? நல்வாழ்வகத்துக்காக ஏதாவது கொடுக்கணும், நல்வாழ்வகத்துக்காக ஏதாவது செய்யணும். இந்த சக்தியை நல்வாழ்வகத்துக்காக நல்வாழ்வகத்துக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். முதலில் அவங்க தான் படைப்பாளியாக முடியும். படைக்கிற தன்மை நம்மக்கிட்டும் இருக்குது. நம்மளை படைச்சது யார்? பராசக்தி. நம்மக்கிட்ட என்ன குணம் இருக்கும்? படைக்கிற தன்மை தான் இருக்கும். படைக்கிற தன்மை இருக்க வேண்டும் என்றால் முதலில் தூய்மை வேண்டும், அன்னையின் கிருபை வேண்டும். முதலில் அன்னையின் கிருபை, தூய்மை
தென்பு, ஆரோக்கியமான உடல். அப்புறம் என்னப்பா, எனக்கு தமிழ் வேண்டும். ஆமாம், அதே போல் நல்ல எண்ணம் இருக்கணும். யார் படைப்பாளி ஆக முடியும்? நல்ல எண்ணம் உள்ளங்கள். நானும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தோடு, பிறரும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று செய்கிற செயல்கள் தான் கிரியேட்டிவிட்டி, படைப்புத்தன்மை. அது இருக்க வேண்டும். நல்வாழ்வகத்துக்காக செய்கிற அனைத்து செயல்களும் நன்மைதான். சங்கீதமாக இருக்கட்டும், இல்லை அக்யூபங்க்சர் முறையாக இருக்கட்டும். மகிராமலிங்கம் ஐயா, இந்தியன் ஆக்யூடச் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூரிலே ஸ்தாபத்தை பண்ணியிருக்காரு, மேட்டுப்பாளையத்தில். அந்த மாதிரி ஒரு நல்ல சிகிச்சை முறையும், தொடு சிகிச்சை, ஆக்யூடச்னு சொல்லுகிறார், தொடு சிகிச்சை. அந்த மாதிரி ஒரு எந்த நல்வாழ்வகத்துக்காக செய்கிற எந்த செயலும் அருமைதான். அருமையான படைப்புகளை செய்ய வேண்டும். படைப்புத்தன்மை என்றால் நல்வாழ்வகத்துக்காக எதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களோ, சங்கீதமாகட்டும் நடனமாகட்டும், நல்வாழ்வகத்துக்காக அதுவும் நன்மைதான். யோகாபியாசம் இல்லை தாய்ச்சி, அதி உன்னதமான யோகம். ரசனை, அன்னை படைத்தது ரசிக்கத்தக்கது. அதை அறிய வேண்டும். முதலில் அன்னை படைத்த இந்த படைப்பு, இந்த உடலாகட்டும் பிறர் உடலாகட்டும், இந்த உடலே கோவில். இதை நம்ம துன்பப்படுத்தக்கூடாது, துன்பப்படுத்த மாட்டோம். பிறர் உடல்னா அது சாக்கடையா? அதை எப்படி துன்பப்படுத்துறது? கடவுளை மதிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த உடலை மதிக்கணும், பிறர் உடலை மதிக்க வேண்டும், இந்த உள்ளத்தை மதிக்க வேண்டும், பிறர் உள்ளத்தை மதிக்க வேண்டும். இதை மதிக்காமல் நீங்கள் கோவிலுக்கு போனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னொரு தவறு பண்ணுறீங்க ஐயா நீங்கள்லாம். நீங்கள் ஆன்மீகம் என்றாலே உங்களுக்கு இந்த சூப்பர் பவர் சித்திகள், அதுதான் உங்களுக்கு ஆன்மீகம். தவறு. அவன் எழுதிக்கிறான் சனி. அந்த மாதிரி அந்த சனி படித்ததெல்லாம் இந்த புராணங்கள்லாம் நீங்கள் படிச்சிக்க. அனுபர் மலைக்கு மேலே ஜம்ப் பண்ணார், இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஜம்ப் பண்ணார், அது சூப்பர் பவரா? அது உங்களுக்கு அட்ராக்டிவாக தெரியுது. அட்ராக்டிவ் என்ன தமிழ் வார்த்தைன்னு தெரியல. நான் தமிழ் படிக்கலையே. அப்புறமா ராமர் சும்மா அம்பை விட்டார், அவன் ராவணன் அப்படியே செத்துட்டான். ராவணனே இருக்கல, ராமர் யுத்தமும் பண்ணல. அந்த சூப்பர் பவர் கதைகளெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க. கிருஷ்ணர் அப்படியே கிருஷ்ணர் என்னென்னவோ லீலைகள் தான் நடத்தினார். அந்த பர்வதத்தை சுண்டு விரலில் தூக்குனார். அதெல்லாம் சூப்பர் பவர். அதெல்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணுது. நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு நீங்கள் அவங்கள புகழ்றீங்க. அது இல்லாமல் திருவாசகம் திருப்புகழ்னு என்னவோ புகழ், அதெல்லாம் தேவையில்லை. படைப்பை புகழ வேண்டும். படைப்பை படைத்த ஆதிசக்தியை மட்டும்தான் புகழ வேண்டும். சிவபெருமான கூட புகழக்கூடாது, யாரையும் புகழக்கூடாது. நீங்கள் தவறு பண்ணுறீங்க. அதெல்லாம் அவங்களெல்லாம் புகழ்கிற மாதிரி திருப்புகழ் அது இது என்ன திருவாசகம் அதெல்லாம் நான் படிக்கலையா. பகவத்கீதையை தொடலை, பைபிளில் தொடலை, குரானை தொடலை, எதையும் நான் படிக்க மாட்டேன். கலிகாலத்தில் வந்தால் நான் பிடிவாதத்தோடு தான் இருப்பேன். நான் சத்தியுகத்திலும் வந்தேன், ஆனால் கலிகாலத்தில் வந்தால் பிடிவாதத்தோடு தான் இருப்பேன். என்ன பிடிவாதம்? பராசக்தி பிள்ளை, நான் என்ன பிடிவாதம் எனக்கு? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்புறதில்லை. உண்மையை நான் கண்டால் மட்டும்தான் நான் ஒத்துப்பேன் என்ற பிடிவாதம். அதுக்கு தான் நான் நேஷ்னல் காலேஜ் ஜெயநகர், நல்ல காலேஜ் தான் சீட்டு கிடச்சிச்சு எனக்கு. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தேன். நான் லெக்சரர்ஸ் வருவாங்க, வகுப்பை நடத்தலன்னு சொல்ல. நான் அந்த கல்வி முறையெல்லாம் அனுபவம் பிரயோகம் பண்ணாத ஒரு கல்வி முறையே சரியில்லை. அது எனக்கு ஒத்துக்கலை, எனக்கு பிடிக்கல அது. நான் சொன்னேன், எங்கள் தாய் தந்தைக்கு சொன்னேன், 17 வயசில் சொன்னேன், ஐயோ இதெல்லாம் எனக்கு சரி, இதெல்லாம் ஒத்து வரல, எனக்கு இசைக்கல்லூரியில் போடுங்கன்னு. அவங்க பயந்துட்டாங்க. என்னடா இது 82% எடுத்தான் 10ஆம் வகுப்பில், பரவாயில்ல ஏதோ சீட்டு கிடச்சிச்சு. நல்லா தான் பெங்களூர்லேயே பெஸ்ட் காலேஜ், நேஷ்னல் காலேஜ், அங்கே சீட்டு கிடச்சிச்சு. அங்கே போக மாட்டேன்றானே இவன் அப்படின்னு பயந்துட்டாங்க. நான் போகல, ஒரு வருஷம் போவே இல்லை நான். ஏன்னா உள்ளத்துக்கு தெரியுது, பிரயோகம் பண்ணாதது என்னடா இது ஒத்துக்கவே இல்லை என் மனசுக்கு. ஆனால் அப்போ ஞான கண்ணு தெரிஞ்சிடல, எனக்கு ஞான கண்ணு திறக்கலை. அந்த நேரம்லாம் வீணாயிடுச்சு. ஆனாலும் அந்த கடவுள் என்ன உள்ள 42 வயசு 11 மாதத்துல என் ஞான கண்ணை முழுமையாக தெரிந்து, மாயை என்ன முதலில் அந்த மெக்கால சிஸ்டம் மாயை. இந்த புராணம் உபநிஷத்து வேதம்லாம் என்னென்ன படிக்கிறீங்களே, அதில் நிறைய பொய்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது. தேவையில்லாத விஷயம் நிறைய இருக்குது. நான் எல்லாமே தேவையில்லைன்னு சொல்லலை, தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதெல்லாம் உண்மைகள் இருக்குது, உபநிஷத்து வேதத்துலலாம் உண்மைகள் இருக்குது. அந்த புராணங்கள் இருக்குது பாருங்கள். சிவன் விஷத்தை குடித்தார், நீலகண்டன் ஆனார், என்னப்பா இந்த சமாதானம் பண்ணாங்க அந்த சமாதானம் பண்ணாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் கண்டது என்ன?
மகாத்மா காந்தி ஐயா எதுவுமே இல்லாத அந்த வில் பவர் ஆத்மபலத்தை வைத்து உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார். சந்திரசேகர் ஆசாத் ஐயா, பகத்சிங் ஐயா என்ன பண்ணார், விவேகானந்தர் என்ன பண்ணார், பாரதியார் ஐயா என்ன பண்ணார், இதை தான் நீங்கள் பார்த்தீங்க. பார்த்தது தான் நம்பணும், பார்க்காததை நம்பாதீங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்படிக மாலையும் அமேதிஸ்ட்டும் சிட்ரைனும் டைகரை கருங்காலி இதை போட்டிருக்கிறேன். இதை போடுறது தான் எனக்கு பிடிக்குது. நான் மனுஷங்க ஏதோ சைக்கோ தான் கழுத்து மேலே பாம்பு போட்டுக்கணும்னு நினைக்குவேன். சைக்கோ இதை போடுறது தான் நான் விரும்புகிறேன். இல்லை கோல்டு போடுறதுக்கு பெண்மணிகள் விரும்புவாங்க, சில்வரை போடுறதுக்கு விரும்புவாங்க, டைமண்டை போடுறதுக்கு விரும்புவாங்க. பாம்பை கட்டிக்கணும்னு யாருன்னா விரும்புகிறீங்களா? உங்களுக்கே கண் மூடி இருக்கிற உங்களுக்கே அவ்வளோ ஞானம் இருக்குதுன்னா 112 தியான முறைகளை சொல்லி கொடுத்த அந்த எம்பெருமான் சிவனுக்காக புத்தி இருக்காது. அது இல்லாமல் வீட்டில் அழகான அன்னை என்னப்பா பார்வதி அன்னை, அழகான மனைவி, சிறு பிள்ளைகள், அழகான பிள்ளைகள், கணபதியும் முருகனும் இருக்கும்போது சுடுகாட்டில் போய் வாழணும்னு தோணுமா அவருக்கு? ஏய், உங்கள் கண்ணு மூடி இருக்குதியா? சனி அவர் சொல்லிடுறான், அவர் போய் சுடுகாட்டில் இருந்தார், ஜடாதாரி அது இதுன்னு. அவர் அப்படி இருந்துட்டாருன்னு அவன் எழுதி வச்சுக்கிறான். அவர் பேர் கெடுக்க அவன் பேர் கெட்டுச்சு. அவர் பேர் கிடைக்கிறதுக்கு அவன் எழுதி வச்சுக்கிறான். அதை நீங்கள் போய் நம்புறீங்க. கண் திறக்க வேண்டாம், புத்தி பயன்படுத்த வேண்டாமா? உங்களுக்கே என்ன போடணும்னு தோணுது? நல்ல ஆடைகள், நல்ல இந்த மாதிரி போட்டுக்கணும்னு தோணுது. சிவபெருமான ஐயா ஞானி, ஞானத்தை 112 தியான முறைகளை சொல்லி கொடுத்தவர், விளக்குனவர். அவர் போய் சைக்கோ மாதிரி பாம்பு போட்டுக்கின்னு சுடுகாட்டில் வாழ்வாரா? இதை நீங்கள் புகழ்றீங்க. சிவபெருமான ஐயா சுடுகாட்டில் வாழ்ந்தவர், பாம்பை கட்டிக்கினவர் அப்படின்னு. அவர் சைக்கோ கிடையாதுயா, அவர் உன்னதமானவர். ஞான முறைகளை ஆதிபராசக்தி அவர்கிட்ட கொடுத்துச்சு. அதை உலகத்தை சொல்லி கொடுத்தவர் அவர். விஷத்தை குடித்தார் லூஸா அவர் விஷத்தை குடிக்கிறதுக்கு. நீங்கள் லூஸுங்க. சில பேர் எல்லாரும் இல்லை. என்னப்பா சாராயத்தை குடிக்கிறீங்க, கறியெல்லாம் சாப்பிட்றீங்க, ஆடுங்க மாதிரி, அதான் ஆடுங்க மாதிரி பலி ஆகுறது, கோழிங்க மாதிரி என்னப்பா அங்கே போய் என்னவோ கோழி மாதிரி குணம், மாடு மாதிரி மக்குங்க. மாடு மக்கு கிடையாது, அது உன்னதமான ஜீவம் அது. ஆனால் மனிதனுக்கு மாடு மாதிரி இருக்க தேவையில்லை. அதான் சொல்ல வரேன். மீன், மாடு, முட்டை அதெல்லாம் சாப்பிட கிடையாது. இது கோவிலையா? கோவிலில் போய் அதெல்லாம் வெட்டுறீங்களா? அப்போ இதில் ஏன் வெட்டி போடுறீங்க? இல்லை, இதுதான் வள்ளலார் ஐயாவும் விவேகானந்தரும் ஐயா வேதாரண்யம் சொல்லி கொடுத்தது. இந்த சத்குரு எல்லாம் டோங்கிங்க. புராணத்தில் சொல்லி கொடுத்ததை நம்பக்கூடாது, படித்ததை நம்பக்கூடாதுன்னு முதல்ல சொல்லி கொடுக்காதவங்கன்னா டோங்கி குருங்க தான். என் கண்ணுக்கு டோங்கி குருங்க தான். அவங்க நன்மையை செஞ்சுக்கிறாங்க, அவங்க பெரியவங்க, மூத்தவங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் குருவாகிறதுக்கு தகுதி இல்லையா? டோங்கி குருங்க தான் அவங்க நன்மையை செய்திருக்கிறார்கள். குருகுலத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கலாம். 112 அடி ஆதியோகி ஸ்டாச்சு வச்சுக்கிறாரு. என்கிட்ட காசு கொடுத்த குருகுலத்தை ஸ்தாபனம் பண்ணிடுவேன். சிவபெருமான ஐயா சொல்லிக் கொடுத்த 112 தியான முறைகளை நான் இலவசமாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி விவஸ்தைகளை பண்ணியிருக்கேன். எல்லாம் நானே சொல்லிக் கொடுக்க முடியாது ஐயா. விவசாயமும் ஓவியக்கலையும் சிற்பக்கலையும் நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான குழுவை குருகுலத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்று நான் மோடிஜிக்கு போன வருடம் ஏப்ரல் மாதத்தில் 2 இமெயில்களை அனுப்பியாச்சு. அவர் அலட்சியப்படுத்திட்டார். அவருக்கும் கண்ணு தெரியல. அவர் பெரியவர் தான், சத்குரு ஐயாவும் பெரியவர் தான். அவரை பார்த்தா பிடிக்கும் எனக்கு. ஆனால் அவர் பண்ணுறது சரி கிடையாது. தப்பு பண்ணால் தப்பு தான். ஆமாம், என்ன தப்பு பண்ணாங்க இந்த குருமார்கள்? அதுக்கு தான் அவ்வளோ டோங்கி பாபாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன தப்பு பண்ணார்கள்? அந்த சிலையை வச்சதும் நல்லது தான். ஆனால் நான் உண்மையை சொல்லியிருக்கிறேன், என்னை அலட்சியப்படுத்தினார். அதுக்கு தான் எனக்கு அவர் மீது கோபம். அவர் வச்சது ஒன்றும் தப்பு கிடையாது, சிலையை வச்சது ஒன்றும் தப்பு கிடையாது. நான் சொல்கிறது அலட்சியப்படுத்திட்டாரு. எனக்கு இன்னும் ஒரு ஃபோன் கால் போடல, என்னை பார்க்கல சத்குரு ஐயா. அதுக்கு தான் அவர் மீது கோபம் எனக்கு. நான் போய் சொல்ல தேவையில்லை. அதுக்கு தான் டோங்கி பாபான்னு சொல்கிறேன். அவர் நன்மைகளை செய்யலையா? சேவ் த சாயில் மூவ்மெண்ட் இப்போ பண்ணியிருக்கிறாரு, காவேரி காலிங் மூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நன்மைகள் தான். அத்தனை யூடியூப் வீடியோகள் போட்டிருக்காரு. ஞானம், படைப்பு எப்படி ஆச்சு அதெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் என் கண்ணுக்கு டோங்கி பாபா தான் அவர். ஏன் தெரியுமா? பிள்ளை நான் வந்துக்கிறேன், என்னை அலட்சியப்படுத்தி இன்னும் அவர் பார்க்கல, இன்னும் என்னை கூப்பிடல, நான் அங்கே அவர்கிட்ட வேலை செய்கிறேன்னு சொல்கிறேன். அலட்சியப்படுத்தி விட்டார். இதுதான் பிடிக்கல எனக்கு, கோபம். அதுதான் டோங்கி பாபான்னு சொல்கிறேன் நான். அதுலேயும் ஒன்று இருக்குது. புராணங்கள் இருக்குதுயா, அதெல்லாம் உண்மைகள் இல்லைன்னு அவர் சொல்லித்தரல. அதுக்கு தான் டோங்கி பாபா. மீதியெல்லாம் நன்மைகள் தான் சொல்லிக்கிறார். ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. அந்த ஒரு தப்புக்காக டோங்கி பாபான்னு சொல்கிறேன். என்ன தப்பு? மீண்டும் சொல்லுகிறேன். புராணங்கள் எழுதப்பட்டுகிற புராணங்கள் சனிதான் எழுந்து வேறவங்க பேரை கெடுக்கிறதுக்கு எழுதுன்னு அவர் சொல்லிக்கிறாரு. ஒரு உண்மையை மறைச்சிட்டார். 2வது, இந்த புராணங்களில் சொல்லி கொடுத்தது எதுவுமே உண்மை கிடையாது.
நீங்களே இப்போ என்ன காணுகிறீர்கள்? வந்தது மகாத்மா காந்தி, விவேகானந்தர் ஐயா, வள்ளலார் ஐயா, இங்கே 200 வருஷத்துக்கு முன்னால் வந்தது வள்ளலார் ஐயா, அது நாமலாம் போகிற சதமானத்திலே வந்தவர் வேதாரி மலேசியா, இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்க விவேகானந்தர் ஐயா, இதெல்லாம் உண்மை. இவங்க தான் வந்தது. அன்னை தெரேசா, ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல், இவங்க வந்து சந்திரசேகர் ஆசாத், பாரதியார், இவங்கெல்லாம் கண்ணில் பார்த்தீங்க. இதுதான் உண்மை, அவங்க செஞ்சது தான் உண்மை. நெல்சன் மண்டேலா, மகாத்மா காந்தி ஐயா, இவங்க செஞ்சது தான் உண்மை. இதைத்தான் நீங்கள் பார்த்தீர்கள். மீதி எதையும் நம்ப தேவையில்லை. இப்போ என்ன நடந்துச்சு அதை பாருங்கள். அதெல்லாம் போட்டோம். இப்போ என்ன செய்யணும்? நல்வாழ்வகத்துக்காக சந்தோஷத்துக்காக ஆனந்தமாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். இந்த உடலை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் படிக்கிற கல்வி முறை சரியில்லை. சிவபெருமான் ஐயா சொல்லிக் கொடுத்தது, வேதாரி மலேசியா சொல்லிக் கொடுத்தது, விவேகானந்தர் ஐயா சொல்லிக் கொடுத்துருக்குது, அதைத்தான் நீங்கள் படிக்க வேண்டும். வள்ளலார் ஐயா சொல்லிக் கொடுத்தது இதுதான் கல்வி முறையில் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சிற்பக்கலை, வைத்தியக்கலை, விவசாயக்கலை, வீட்டை நடத்துறது, சமையல் செய்கிறது, சமையல் சாமகிரிகளை தயாரிக்கிறது, இதை சொல்லிக் கொடுக்கணும். வாட் இஸ் ஒர்த் லேர்னிங்? குடும்பத்தை நடத்துறது, இதுதான் சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டு ஏதோ இன்ஃபர்மேஷன், அவர் இந்த தியரம் கண்டுபிடிச்சார், இது கண்டுபிடிச்சார், இந்த லா கண்டுபிடிச்சார், எல்லாம் மனப்பாடம் பண்ணி அதை ரிப்பீட் பண்ணுறது அதில் கல்வி முறை. வாழ்க்கையை நடத்துறது எப்படி? அதுதான் கல்வி முறை. ப்ராக்டிக்கல், வொகேஷ்னல் ட்ரைனிங். விவேகானந்தர் சொன்னார். இதெல்லாம் சத்குரு ஐயா கூட சொல்லி கொடுத்துக்கிறாரு. இருந்தால் அவர் செஞ்சு தவறு என்ன? கிருஷ்ணரை பற்றி சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த சூப்பர் பவர்ஸை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இந்த 3 குருங்களும். என்ன அது? இந்த டோங்கி பாங்க மறுபடியும் சொல்கிறாங்க. இந்த தாஜி கமலேஷ் பட்டேல், ஹார்ட்ஃபுல்னஸ், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், ஆர்ட் ஆஃப் லிவிங், ஈஷா ஃபவுண்டேஷன், டோங்கி பாபாஸ். மீண்டும் 10வது முறை சொல்லிக்கிறவன் இன்னும் என்னவோ, புராணத்தில் எழுதப்பட்டதெல்லாம் பொய். அது என்னத்துக்கு தேவை உங்களுக்கு? யூ ஆர் ஆல் அட்ராக்டட் பை த சூப்பர் பவர்ஸ், so called super powers. Those characters did not exist at all. Ravana was not there, Kamsa was not there. Shiva was there, Rama was there, Krishna was there, but Ravana did not exist, Kamsa did not exist. Yes, so all the Mahabharata what you read is not true. Yes, how does it matter? And you are saying Hare Krishna, you are praising them because of their superpowers. There is no need to praise Krishna. There is no need to praise Muruga or Shiva. Don't praise anyone. Don't praise anyone. What is the use of praising others? Have you appreciated your parents, the real heroes who showed love? Love should be the most attractive for you. அன்பு தான் உங்களை வந்து இயக்கணும், அந்த இழுக்கணும். அன்பை பார்த்து தான் நீங்கள் ரசிக்கணும். கிறிஸ்தர் அது பண்ணார், இது பண்ணார், மலைக்கு மலை அனுமர் ஜம்ப் பண்ணார், சிவபெருமான விஷத்தை குடித்தார், இது பண்ணாருன்னு அதை பற்றி பேசக்கூடாது, அதை புகழக்கூடாது. உங்கள் தாய் தந்தை என்ன பண்ணாங்க, சின்னதுலேருந்து எத்தனை அன்புகளை கொடுத்தாங்க, அதை பற்றி பேசுங்க. அது பேசுகிறது மட்டும் இல்லை, அதுக்காக என்ன பண்ணணும், அவங்களுக்கு திருப்பி கொடுங்க அந்த அன்பை. அதுதான் நீங்கள் செய்கிற தொண்டு. கடவுளுக்கு தொண்டு செய்யணும், தாய் தந்தையிலேருந்து ஆரம்பிங்க. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். அது சேரிட்டி இல்லை, அது அப்ரிசியேஷன் பிகின்ஸ் அட் ஹோம். அதுதான் உண்மை. ஃபர்கெட் தட் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தட் இஸ் ஆல்சோ ராங். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் இல்லை, சேஞ்ச் இட் டு அப்ரிசியேஷன் பிகின்ஸ் அட் ஹோம். ரசிப்புத்தன்மை, ரசனை தான் உன்னதமான யோகம். உங்கள் தாய் தந்தையை ரசிக்க முடியுதா? உங்களால் ரசிக்க முடியுதா? நீ மனுஷனே கிடையாதையா? தாய் ரசனை தான் உன்னதமான யோகம். அன்னை படைத்தது, அந்த கடவுள் படைத்ததை ரசிக்க வேண்டும். தாய் தந்தையின் அன்பை ரசிக்க வேண்டும். மனைவி கொடுத்த உணவை ரசிக்க வேண்டும், மதிக்க வேண்டும். உனக்காக வீடெல்லாம் விட்டு உனக்காக குடும்பத்துக்காக வருது மனைவி, அதை மகளாக தான் எண்ண வேண்டும் புருஷனின் தாய் தந்தைகள். இந்த வீட்டுக்காக எல்லாம் விட்டு போய் வேர்வை செஞ்சு உழைக்கிறான் ஆம்பளை. மனைவி அதுக்காக அவனை வணங்க வேண்டும். கணவன் மனைவியை வணங்க வேண்டும், மனைவி கணவனை வணங்க வேண்டும், தாய் தந்தை பிள்ளைகளை வணங்க வேண்டும். பிள்ளையும் தெய்வம் தானே, குழந்தையும் தெய்வம் தானே, கிடைச்ச வரப்பிரசாதமாச்சு. குழந்தையும் தாய் தந்தைகளையும் வணங்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம். குருகுலத்துக்கு அனுப்பிச்சு 6 வயசானதும் குருகுலத்துக்கு ஒப்படைச்சிடணும். அந்த மாதிரி குருகுலத்தை ஸ்தாபனை பண்ணணுன்றது தான் என் எண்ணம். ஆமாம், அந்த சிலையை வைக்கிறது, ஆதியோக சிலையை வைக்கிறத விட இதுதான் உன்னதம். அதுதான் என் வாதம். நான் சொல்வது உண்மைதான். அதை விட இது முக்கியம்னு சொல்கிறேன். அது செஞ்சது தப்புன்னு சொல்லலை. ஆனால் இது சரியாக சொல்லிக் கொடுக்கணும் உங்களுக்கு. புராணத்தை சொல்லிக் கொடுத்ததெல்லாம் பொய், புராணத்தை எழுதியிருக்கிறதெல்லாம் பொய். சனி பகவானை கும்பிடாதீங்க, அவன் பகவானே கிடையாது, அவன் பேமானி. சனி பேமானி. மீதி பேரெல்லாம் உண்மையை சொல்லிக் கொடுத்தவங்க. இதுதான் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். நான் பிரயோகம் பண்ணாத பார்க்காம நீங்கள் ஏதோ நம்பாதீங்க.
போன சதானத்தை 1000 வருஷத்துக்கு முன்னால் ஆச்சுன்னு கதை விட்டால் அதெல்லாம் நம்பாதீங்க. இப்போ என்ன நடந்துச்சு, போன 200 வருஷத்தை என்ன நடந்துச்சு அது நீங்கள் பார்த்தீங்க, அதுதான் ரெக்கார்ட் இருக்குது. அதை மட்டும் நமக்கு இப்போ அதுவும் வேணாம். இப்போ என்ன பண்ணணும், யூஸ் யர் கான்ஷியஸ்னஸ், யூஸ் யர் காமன் சென்ஸ். குருகுலத்தில் படித்தவங்க மட்டும்தான் முன்னேற முடியும். நீங்கள் எல்லாம் மக்கள் ஆகிட்டீங்க. என் மீதி ஸ்பீச்சுக்கெல்லாம் கேட்குற சகோதரர்களே, உங்கள் மீது மரியாதை உண்டு. ஆனால் நீங்கள் மாய கண்ணாடியை போட்டுனுக்கிறீங்க. மாய கண்ணாடியை எடுத்து விட்டால் அனைவரும் முருகனைப் போல, சிவபெருமான் போல, அன்னை பார்வதி போல, அப்பா கிறிஸ்தரை போல, புத்தரை போல அனைவரும் சக்தி வாய்ந்தவராக வாழ்வீர்கள். இதுதான் உண்மை. நீங்கள்லாம் ஓங்கார ரூபங்கள். மைக்ரோசாஃப்ட் சிஸ்டமுக்கு வைரஸ் போட்டால் என்ன ஆகுது, இட் பிகம்ஸ் எ மக்கு. அதுதான் நீங்கள் ஆயிருக்கிறீங்க. யூஆர் ஆல் பியூட்டிஃபுல் மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம்ஸ், லைனக்ஸ் சிஸ்டம்ஸ், சோலாரிஸ், உபுண்டு systems. But virus has been, you have been infected by virus. That's why you're malfunctioning. Remove the virus, dust off and divine on. I have removed the dust. I have told you the most important thing. Don't trust the Puranas. Use this apparatus. இந்த அறிவு சாதனங்கள் இருக்குது இல்லையா, உண்மையை காண்கிற சக்தி சாதனங்கள், கண் பார்வை, மூளை, அதை வச்சு என்ன உண்மையை காண்றீங்களோ அதுக்கான சாதனங்களுக்கு அதுக்கான இருக்கிற சக்தி தான் அறிவு. கண்ட உண்மையை அன்புக்காக பயன்படுத்துவது தான் ஞானம். அறிவென்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, அறிவேண்டும். விவேகம் என்றால் என்ன, புராணங்களில் எழுதிக்கிறது பொய்ன்னு அறிவது தான் விவேகம். இப்போ என்ன நடந்துச்சு, போன 2 சதமானத்தில் வந்தது யார், மகாத்மா காந்தி, பகத்சிங் ஐயா, பாரதியார், இந்த மாதிரி மேதைகள் வந்தது. அது உண்மை. அவங்க சொல்லிக் கொடுத்தது கண்டுபிடிங்க. என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, அன்பே சிவம் வாழ்வே தவம், அதுதான் சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த படம்லாம் எடுக்காதீங்க, படம்லாம் எடுக்க தேவையில்லை, அதான் சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல. தமிழர்களுக்கு ஏற்கனவே தெரியல. என்ன படத்தை வேறு எடுக்கிறது, அன்பே சிவம் வாழ்வே தவம், மாதா பிதா குரு தெய்வம், யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற, அளவுக்கு மீறினாலும் அமிர்தமும் நஞ்சு. இதை கடைப்பிடித்தாலே போதும். விவேகானந்தர் ஐயாவும் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, 5 உண்மைகளோ 4 உண்மைகளோ 5 உண்மைகளை நீங்கள் கடைப்பிடித்தாலே போதும். பெருசாக ஒன்றும் நீங்கள் சாதனை செய்ய வேண்டியதில்லை, தேவையில்லை. 5 உண்மைகளை உங்கள் வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக வைத்துக் கொள்ளுங்கள், அதை கடைப்பிடிங்கள், அது போதும் என்று சொல்லிவிட்டார். அதுதான் நானும் சொல்லிக்கிறேன். நான் 4 தான் கொடுத்துக்கிறேன், அதையாவது கடைப்பிடிக்கிறேன். போதும் போதும். அதிகமாக பேசக்கூடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நினச்சி சொன்னதை நல்லா கவனமாக கேட்டுங்க. புராணத்தை நம்பக்கூடாது. இதை இந்த குருவை சொல்லிக் கொடுக்கல. ஈஷா ஃபவுண்டேஷன், ஆர்ட் ஆஃப் லிவிங், ஹார்ட்ஃபுல்னஸ் சொல்லிக் கொடுக்கல. அதுக்காக தான் என் கண்ணை அவங்க டோங்கி பாபாங்க. நன்மைகளை செய்திருக்கிறார்கள், மூத்தவர்கள் நல்லவங்க தான். இருந்தாலும் என்னை அலட்சியப்படுத்தினாங்க. அதுதான் அவங்களோட டோங்கி பாபான்னு சொல்கிறேன். குருகுலத்தை ஸ்தாபனை பண்ண மோதிஜிக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தேன். நான் பேர் வாங்குறது இவங்க, அவார்டு வாங்குறது இவங்க. எனக்கு ஒன்றும் அவார்டெல்லாம் நான் ஒன்றும் தேவையில்லை. மகிழ்ச்சிக்காகவே, பேரின்பத்துக்காகவே இந்த ஸ்பீச்செல்லாம் கொடுத்துருக்குறேன் நான். டோங்கி பாபாஸ் டோன்ட். ஆமாம், நெக்ஸ்ட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நன்றி.